இந்த நாளிலேயும் நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொறாமையை மேற்கொள்ளுவோம். பொறாமை அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் தெரிந்த காரியம். பொறாமை அப்படிங்கிறது ஒரு மாம்சத்தின் கிரியை. கிரியைங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த காரியம். இந்த பொறாமை ஏன் வருகிறது? ஏன் பொறாமைப்படுறாங்க? ஏன் ஒருவருக்கு விரோதமாக ஒருவருக்கு பொறாமை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் பார்த்தோன்னா, அந்த பொறாமை எதனால வருதுன்னு பிரசங்கி சொல்றாரு பாருங்க. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லுறாரு. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்படுது, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவா இருக்கிறதை நான் கண்டேன், இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. மனுஷர் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு காரணமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனுஷன் இந்த உலகத்துல என்ன பிரயாசம் படுறாங்க, என்ன கிரியைகள் செய்யறாங்க, இது எல்லாமே அயலானுடைய பார்வைக்கு எப்படிதான் இருக்குது, பொறாமையை உண்டு பண்ணுகிறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. சரியா? அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது இந்த உலகத்துல பொறாமை அப்படிங்கிறது உண்டான்னா கண்டிப்பா உண்டு. அப்போ இந்த காரியம் நமக்குள்ளால இருக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கக்கூடாது. இது அழிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏன் இது அழிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னா, நமக்கு தெரியும் இது ஒரு மாம்சத்தின் கிரியை அப்படிங்கிறது தெரியும். இந்த பொறாமை யாருக்குள்ளால எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய எல்லா மக்கள், எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குள்ளாலையும் இந்த பொறாமை இருக்கு. எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குள்ளால, பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லார் மத்தியிலும் இருக்குது. குடும்பங்களுக்குள்ளால இருக்கிறது. எல்லா குடும்பங்கள், ஒவ்வொரு கேட்டகரி பீப்புள், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்குள்ளாலையும் இது நிறைந்து காணப்படுகிறது. இதுல இருந்து ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது அவசியமாக இருக்கிறது. சரியா? இப்போ ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மாறி மாறி படிக்கிறாங்க. படிக்கும்போது அவங்களுக்குள்ளால ஒரு பொறாமை, நம்ம இவங்களோட படிக்கணும், நல்லா படிக்கணுங்கிற ஆசை வேற, நம்ம நல்லா படித்துக்கொள்ளணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது வேற. ஆனா பொறாமை கொள்ளுகிறது அப்படிங்கிறது அது வேற. அந்த பொறாமை என்ன செய்யும்னா மற்றவர்களுக்கு தீமையை உண்டு பண்ணும். அந்த பொறாமை மற்றவர்களுக்கு தீமை செய்ய நம்மை தூண்டும். அந்த பொறாமை இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். மற்றவருடைய ட்ரெஸ்ஸிங்ஸை பார்க்கும்போது, வாழ்க்கை முறைகளை பார்க்கும்போது, என்னென்ன காரியம் எதுக்கு பொறாமைப்படணும்னே இன்னைக்கு இல்லாத அளவுக்கு பொறாமை எப்படி இருக்குன்னா மிஞ்சி கிடக்கிறது. ஒரு ஆளு உலகத்துல கர்த்தருக்குள்ளால இருக்கும்போது பொறாமை வருது. ஒரு ஆளு வேர்ல்ட்லியா நிறைய பிளெஸிங்ஸை பெற்றுக்கொள்ளும் போது பொறாமை வருது. பொறாமைக்கு நம்ம சொல்லியே கொடுக்க வேண்டாம், அது மாம்சத்தின் கிரியையானதுனால அது எல்லா இடத்துல இருந்தும் பொறாமை என்ன செய்யுது, வெளிப்பட்டு வருகிறது. ஏன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும் இந்த பொறாமையை குறித்து. பொறாமை எப்படி நம்ம பொறாமப்படலாமா அப்படிங்கிற காரியங்கள் நான் கொஞ்சம் வசனங்களை நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காரியங்களை நம்ம நீங்க அப்புறம் ரீட் பண்ணிக்கோங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 29ஆம் வசனம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்குறுகளுமாய் அவதூறு பண்ணுகிறமாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாம்சத்தின் கிரியைகள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கோம், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். நமக்குள்ளால இந்த மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். அது மாம்சத்தின் கிரியை. மனுஷ மார்க்கமாய் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி நம்ம சொல்ற ஒரு வார்த்தை தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த மாம்சத்தின் கிரியையில ஒன்று என்னதான், பொறாமை. இந்த பொறாமை, அந்த மாம்சத்தின் கிரியைகள் 19 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும்.
அந்த 19 காரியங்கள் நமக்குள்ளால இருக்குமானால் நீங்க பரலோகத்துக்குள்ளால பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அப்படி மாம்சத்தின் கிரியோடு நம்ம இருப்போமானால், இந்த பொறாமை அப்படிங்கிறது நமக்குள்ளால இருக்குமானால் இது சரி கிடையாது அப்படிங்கிறத அழகா அது பரலோகத்துக்கு நம்மளை வழிநடத்தாது, அதுல இருந்து நம்ம போகிறதற்கு நம்மளை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. சரியா? இப்படி இருக்கும்போது நம்முடைய பொறாமை நாம் பொறாமை கொள்ளுவோமானால் அதை கர்த்தர் விரும்புவாரானா? கண்டிப்பா இல்லை. அப்ப நம்ம பொறாமை உள்ளவர்களா இருந்து ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் கேட்கப்படுமா? நம்ம பொறாமையா இருக்கும்போது நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் கேட்கப்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேட்கப்படாது. யாக்கோபு 4:2 சொல்லுது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்க இப்படி என்ன செய்றீங்க? உங்களுக்கு எண்ணம் இப்படி இருக்கு, இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்போது ஆக்சுவலா நீங்க என்ன செய்யலைன்னா கரெக்டான விண்ணப்பம் உங்களிடத்துல இருந்து வெளி போகலன்னு சொல்லப்படுது. அப்போ அதனால உங்களுக்கு நான் காரியங்கள் என்ன செய்யல, நடைபெறல அப்படின்னு சொல்லுது. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வளரணும், எப்படி இந்த பொறாமையை ஒழித்து விட்டு நாம் வளரணும் அப்படின்னா வசனம் சொல்லுது. அப்போ இந்த பொறாமை நமக்குள்ளால இருக்கக்கூடாது. கலாத்தியர் 6:8 சொல்லியிருக்கோம், அந்த மாம்சத்தின் கிரியை, அந்த 6:8 நம்ம மாம்சத்தின்படி நடந்தோம்னா நம்ம வாழ முடியாது, ஆவியின்படி நடக்கிறதா நமக்கு என்ன செய்யும், வாழ்வை தரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஆனா நம்ம இன்னைக்கு பொறாமை மற்றவங்கள்ட்ட படுறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்த்துக்கொள்வோம். அதுக்கும் மேல அதுக்கு அடுத்தாப்புல நான் நினைக்கிறேன், நம்ம அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளால இருக்கும்போது பொறாமையை நம்ம தவிர்த்து வாழுகிறோம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனாலும் நம்ம ஆராய்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது நமக்குள்ளால அந்த பொறாமை வருதா அப்படிங்கிறத கேட்டு நம்ம களைந்து விடுவோம். அதே நேரம் அந்த பொறாமைப்படாம இருக்குது நமக்கு எவ்வளவு ஜீவனை கொடுக்கிறதுங்கிறதையும் வசனம் சொல்லி கொடுக்குது. நீதிமொழிகள் 14:30 சொல்லுது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சொஸ்த மனம், நல்ல ஒரு மனம் உடலுக்கு ஜீவனா இருக்கிறது, பொறாமையோ எலும்புருக்கி. அந்த பொறாமை, நாம் பொறாமைப்பட்டோம்னா அந்த பொறாமை என்ன செய்யும்னா நம்முடைய எலும்பை அதுவே என்ன செய்யும், உருக்கிட்டே இருக்கும். நமக்கு நோய்கள், நமக்கு பிரச்சனைகள் நமக்கு உண்டு பண்ணுகிறதா என்னது, பொறாமை. நாம் எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்றபடிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். சரியா? அப்போ அப்படி வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், பொறாமைப்படாதபடிக்கு இருந்தோமானால், நல்ல மனசோடு இருந்தோமானால் அது உடலுக்கு ஜீவனாக இருக்கிறது. பொறாமை எலும்புருக்கியா இருக்கு. அப்போ நமக்கு தெரியும் பொறாமைப்படக்கூடாது. அப்போ பொறாமைப்படுறது கூடாதுங்கிறது தெரியும். ஆனா பொறாமை நம்மை தாக்குமா, ஒருவர் பொறாமைப்பட்டா அது நம்ம தாக்குமா அப்படிங்கிறதுக்கும் வசனம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 27:4 நீதிமொழிகள் 27:4 என்ன சொல்லுது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அப்போ ஒருத்தங்க நமக்கு முன்னால பொறாமைப்படுறாங்கன்னா அந்த பொறாமை நம்மை தாக்குகிறதா அப்படின்னு கேட்டா தாக்குகிறது. அதுக்கு முன்னால நிற்க முடியுமா அப்படின்னு வசனம் கேக்குது. அப்ப அந்த அளவுக்கு பொறாமை நம்மை தாக்குகிறது. ஆனா இந்த பொறாமை எப்படி தாக்கும், எப்படி நம்ம அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். என்னாகமம் 23:23 என்னாகமம் 23:23 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். நம்ம எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துல யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இது எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா, இது யாருக்கு சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, நீங்க என்னாகமம் 23 வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கும், இந்த பீலேயாம் பாலாக் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள சபிக்க வேண்டும், அது ஒரு பெருத்த ஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலாக், மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்ன செய்யறான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது சபிக்கணும்னு சொல்லி பீலேயாம் தீர்க்கதரிசியை கொண்டு வராரு. அந்த பீலேயாம் தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு அப்படின்னா, இங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் ஆண்டவர் போக வேண்டான்னு சொல்றாரு. ஆனாலும் திருப்பி கர்த்தர்கிட்ட கேட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு இங்க வர்றாரு. எதுக்காக வர்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக வர்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக அவர் வராரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்பட்டார்களான்னு கேட்டா இல்ல.
அவங்கள சபிக்க முடிந்ததான்னு கேட்டா இல்ல, சபிக்க முடியல. அப்பதான் சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இவங்களுக்கு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா பின்னர் நம்ம கீழே பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு பலன் இருக்கு, எகிப்துல இருந்து கர்த்தர் கொண்டு வந்தாங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் இருக்கு, இதெல்லாமே சொல்லப்பட்டிருந்தாலும் பாவம் உள்ள நுழையும் போது, அவங்களுக்குள்ளால ஜனங்களுக்குள்ளால பாவம் நுழையும் போது ஆட்டோமேட்டிக்கா வாதை அவர்களுக்குள்ளால அனுப்பப்பட்டது. அந்த வாதை எப்ப நிறுத்தப்பட்டதுன்னா, வைராக்கியமா யார் எழும்புனா, பினகாஸ் எழும்பி அதற்கு விரோதமாக நிற்கும் போதுதான் வாதை நிறுத்தப்பட்டது. அப்போ பாவம் எப்ப நமக்குள்ளால இருக்குமோ அதற்குள்ளால யாருமே பொறாமப்படாண்டா, யாருமே சபிக்காண்டா, நமக்குள்ளால சாபங்கள் வந்து தீரும். அதனால நம்ம இப்ப பொறாமைகள் நமக்குள்ளால வரும்போது, நமக்கு விரோதமாக பொறாமைப்படும் போது நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். பொறாமையை யாருமே மூட முடியாது, யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. பொறாமைப்படுகிறவர்களுக்கு குணம் இருந்ததுன்னா அவங்க பொறாமப்படுவாங்க. அது அழிவுக்குரிய ஒரு காரியம், சரியா? ஆனாலும் வேதத்திலிருந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, இந்த பொறாமையை மேற்கொள்வது எப்படி, இந்த பொறாமை எப்படி. இந்த பைபிளை நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு விரோதமாக பொறாமைப்பட்டவர்கள் உண்டு. நான் சொல்லிட்டே போறேன் ஒரு காரியம். ஈசாக்குக்கு மேல பெலிஸ்தியர் என்ன செய்தாங்கன்னா பொறாமைப்பட்டார்கள். அந்த ஈசாக்குக்கு மேல பெலிஸ்தியர் பொறாமைப்பட்டார்கள். ஆனா ஈசாக்கு தான் கடைசியில ஜெயிச்சாரு. ஈசாக்கு தான் என்ன செஞ்சாங்க, ஜெயிச்சார். அதை நம்ம இன்னைக்கு விளக்கமாக பார்க்கலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ராகேல் லேயாளுக்கு மேல பொறாமைப்பட்டாள். அந்த இடத்துல லேயாள் தான் கரெக்டா என்ன செய்வாங்கன்னா, அந்த யாக்கோபோடு அந்த கல்லறையில அடக்கம் பண்ணுகிற இடம் யாருக்கு தான் கிடைக்கும்னா, லேயாளுக்கு தான் கிடைக்கும். லேயாள் மூலமாக தான், அந்த வம்சத்துல தான் கிறிஸ்து ஜெனிப்பிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட காரியங்கள், ஆசீர்வாதங்கள் யாருக்கு தான் கிடைத்ததுன்னா, லேயாளுக்கு தான் கிடைத்தது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி யோசேப்பின் சகோதரர்கள் யாருக்கு மேல பொறாமப்பட்டாங்க, யோசேப்புக்கு மேல பொறாமப்பட்டார்கள். அப்ப யோசேப்பின் சகோதரர்கள் பொறாமப்பட்டாங்க. ஆனா யார் தான் ஜெயிச்சாங்க? அதுல கர்த்தருடைய பிள்ளையாக இருந்த யோசேப்பு தான் என்ன செய்தாரு, ஜெயிச்சாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சவுலும் தாவீதும் இருக்கிறாங்க. சவுல் யார்கிட்ட பொறாமப்பட்டாரு, தாவீது கிட்ட பொறாமப்பட்டாரு. ஆனா சவுலுடைய மரணம் எப்படி இருந்தது, தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியும், எல்லாருக்கும் இது தெரிந்த காரியங்கள் தான். இதே மாதிரி தானியேல் செய்த காரியங்களை குறித்து பொறாமப்பட்டார்கள். தானியேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்து பொறாமைப்பட்டு அவரை அழிவுக்கு நேராக வழி நடத்தணும்னு சொன்னவங்க எப்படி ஆனாங்க, இந்த காரியங்களை நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பொறாமைகள் வருதான்னு கேட்டா வருது. ஆனா நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இன்னைக்கு இருக்கிறோமே, நமக்கு விரோதமாக பொறாமைகள் வருமான்னு கேட்டா வரும். ஆனா அந்த பொறாமை வரும்போது நம்ம எப்படி நம்மளை காத்துக்கொள்ளணும் அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம், சரியா? இந்த நாள் நம்ம அதை தான் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போ நம்மளை காத்துக்கொள்ளுகிறது எப்படி, மற்றவருடைய பொறாமையை நம்ம போய் தடுக்க முடியாது. நம்ம காத்துக்கொள்ளுகிறது எப்படி அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம், சரியா? இன்னைக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஈசாக்குடைய காரியம். ஈசாக்குக்கு விரோதமாக யார் பொறாமப்பட்டா, பெலிஸ்தியர் பொறாமைப்பட்டார்கள். அப்ப அவருடைய காரியத்துல எப்படி நடந்துச்சு, எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில அந்த பொறாமையை தாண்டி அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த சோதனை நமக்கு உண்டு, சோதனை ஜெயிக்கிறதற்குள்ள பலனை கர்த்தர் தருகிறார் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதுதான் பலன். தேவனிடத்துல நாம் பெற்றுக்கொண்டு இப்படி இவர்கள் எப்படி ஜெயித்தார்களோ அதே போலதான் நம்ம ஜெயிக்கணும். அப்படி ஜெயித்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, இந்த உலகத்துல நாம் ஜெயிக்கிறவர்களாக வாழ முடியும், சரியா? நம்ம முதல் வசனம் சொல்லுது பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தீருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கு இடத்தில் கேராருக்கு போனான். அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, ஆபிரகாம் காலத்துல இருந்தது மாதிரி ஒரு பஞ்சம் ஈசாக்கின் காலத்திலும் நடைபெறுகிறது. இந்த ஈசாக்கின் காலத்திலையும் நடைபெறும் போது, இந்த ஈசாக்கின் காலத்துல என்ன செய்யறாங்கன்னா, இவரும் என்ன செய்யறாருன்னா கேராருக்கு போறாரு. அப்ப கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத, இவன் அப்படியே பிரயாணப்பட்டு எகிப்துக்கு நீ போயிடாத. நீங்க அந்த கேரார் அப்படிங்கிற இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சதர்ன் பார்ட் ஆஃப் கானானுக்கு அந்த சவுத் பகுதியில, அந்த தென் பகுதியில இருக்கிறதா என்னது கேரார். இது பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் இங்க தங்கி இருந்தார்கள், பெலிஸ்தியர்கள் குடியிருந்தாங்க. இதுக்கு மேல நம்ம பார்த்தோம்னா கேரார் எங்க இருக்குதுன்னா, அந்த பார்டர்ஸ் கானானுக்கு ஒரு அந்த எல்கையில இருக்குது.
எல்கை பகுதியில் இருக்குது. ஆனால் ஈஜிப்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட் பார்ட்டில் இருக்குது, சவுத் வெஸ்ட் பார்ட். அப்போ இவர் அப்படி பிரயாணம் பண்ணி போய்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன எச்சரிக்கிறார்னா, நீ என்ன செய்யாத, எகிப்துக்கு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. அப்போ எகிப்துக்கு போயிடாத அப்படின்னு சொன்னதுனால இவர் எங்கே இருக்கிறாரு, கேரார்லேயே தங்கி இருக்கிறாரு. அப்ப கேரார்ல இவங்க தங்கி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு அவனுக்கு தரிசனமாகி, நீ அங்க போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரும், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனுடைய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உங்க அப்பாவுக்கு நான் சொன்ன ஆணையை நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அப்பா மூலமாக நான் ஆசீர்வதிப்பேன், அப்பா கிட்ட சொன்னதுபடி நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பேசுறாங்க. சரியா? இது வசனம் 2-6 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்படும், உன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும், இப்படி அந்த பிளெஸிங்ஸை சொல்றாரு. அப்போ ஈசாக்குக்கு சோதனை வந்துதான்னு கேட்டா சோதனை வந்தது. அது என்ன வடிவத்துல வருது, அவருக்கு பஞ்சத்தின் வடிவத்துல வருது. பஞ்சத்தின் வடிவத்துல வருது. அவர் என்ன செய்யறாரு, மூவ் பண்ணி போறாரு, எகிப்துக்கு போலான்னு போறாரு. ஆனா கேரார்ல கர்த்தர் என்ன செய்யறாரு, அவரை தடுத்து நிறுத்துகிறார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் சோதனை வருது. அடுத்த சோதனை என்னன்னா, அங்க இருக்கிற மனுஷர் எப்படி இருக்கிறாங்கன்னா, சாராளும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகா இருப்பாங்க, ரெபேக்கால பாத்தீங்கன்னாலும் ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த இடத்துல உள்ள ஜனங்கள் என்ன செய்வாங்க, இந்த ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் அப்படின்னு தெரியப்பட்டால் ரெபேக்காளை எடுத்துட்டு போயிடுவாங்க, என்னை கொண்டு போடுவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் செய்து அதே தவிர செய்யறாரு இவரு, என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சரி, இந்த காரியத்துக்கு பிறகு பாருங்க, இந்த காரியங்கள் 8-10 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் இருக்கும். இவர் இப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ராஜா, பெலிஸ்தீரின் ராஜா அபிமெலேக்கு கண்டுபிடிச்சிருவாரு, இல்ல இவங்க யாரு, கணவன் மனைவி அப்படின்னு கண்டுபிடிச்சு, ஏன் இப்படி செஞ்ச, எங்களை பாவத்துக்கு உட்படுத்தி படுத்த போனியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னா, கர்த்தரை குறித்த ஒரு பயம் யார்கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா ஈசாக்கு மூலமாக அபிமெலேக்குக்கு தெரிஞ்சிச்சு. கர்த்தர் ஈசாக்கு கூட இருக்கிறாருன்னு அப்படியே என்ன செய்யறாருன்னா சொல்லி, எப்படி அவருக்கு புரியுது ஏதோ ஒரு காரியம், இவங்களை நீங்க தொடாதீங்க, இவங்களை தொட்டுறாதீங்க, இவங்களுக்கு எதுவுமே செஞ்சிடாதீங்க, ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் உங்களை என்ன செய்துருவேன், கொன்றுவேன்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் இப்படி சொல்லணும், இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம அவங்கள தொட்டா நமக்கு மேல என்ன வரும், ஏதோ ஒரு தாக்குதல் நம்ம மேல வரும் அப்படிங்கிற பயம் யாருக்கு இருக்கு, அபிமெலேக்குக்கு இருக்கு. சரியா? ஆனா இந்த பயம் இருந்ததே, இந்த பயம் பயத்தையும் தாண்டி பொறாமைப்படுகிற விதத்துல அடுத்துதான் பொறாமை ஆரம்பிக்குது. பாருங்க 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இப்போ யாருமே தொடக்கூடாதுன்னு அபிமெலேக்கு சொல்லிட்டாரு. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, இவரை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது இவர் விதைக்கிற விதையில எப்படி 100 மடங்கு பலன் கிடைக்குது. பலன் கிடைக்கும் போது அவர் எப்படி ஆகுறாரு, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு மனுஷனா மாறுறாரு, ரொம்ப ஐஸ்வர்யம் வருது, நல்லா எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆறாரு, பெரிய மனுஷனாக மாறுறாரு. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் மேலில் பொறாமை கொண்டு. எதனால பொறாமை வருது, இவனுக்கு இப்ப எப்படி இருக்கு, ஆழ்பலம் இருக்கு, எல்லா விளைச்சலும் மிகுதியா இருக்கு, ஐஸ்வர்யனா இருக்கான், இவன் பெரியவனா இருக்கிறான். அன்னைக்கு ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் அநேக பணிவிடைக்காரர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு பொறாமை வருது. ஏன் பொறாமை வருதுன்னா, நீ என்னை விட பலத்து போய் கொண்டிருக்கிறாய், நீ பலத்து கொண்டிருக்கிறாய், என்னை விட நீ பலத்து கொண்டு இருக்கிறாய், என்னுடைய இடத்துல நீ வந்திருக்க, ஆனா என்னை விட நீ பலத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யுது, பொறாமை வருது. பொறாமை வந்த உடனே அவன் என்ன செய்யறாங்க, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். யோசிச்சு பாருங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அழித்து போட்டாங்க. சொல்ல போனா தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்தாங்க, அழித்து போட்டாங்க. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அழித்து போட்ட பிறகும் இவர் எப்படி இருந்தாரு, இவர் என்ன செஞ்சாரு, இதைதான் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்ப தகப்பனுடைய ஆசீர்வாதம் அழிக்கப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அப்படிதானே? கண்டிப்பா இல்லை.
நாமும் இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதங்கள், நமக்குடைய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் உண்டு, நம்முடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இந்த உலகத்துல ஸ்பிரிச்சுவலியும் பார்த்தாலும் சரிதான், வேர்ல்ட்லியா பார்த்தாலும் சரிதான், நமக்கு தகப்பன்மாருடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா இந்த வேர்ல்ட்லியா தகப்பன்மாருடைய ஆசீர்வாதத்தை அழித்து போடும்போது, அது நமக்கு கிடைக்க கூடாதபடிக்கு காரியங்களை செய்யும் போது நாம் உண்மையிலேயே மனசார சந்தோஷமா இருப்போமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எல்லாருக்கும் மன கஷ்டங்கள் வரும். இது என்னுடைய அப்பா சொத்து, என்னுடைய அப்பா காரிய சொத்து, அதை இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரும்? காரியங்கள் வரும், இப்படிப்பட்ட மன வருத்தங்கள் வரும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவர் என்ன செய்யறாருன்னா, அபிமெலேக்கு சொல்றாரு 16ஆம் வசனத்துல, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல நீ பலத்தவனா நாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, அப்போது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. அப்ப நீ இங்க இருக்காத, நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறான். அங்க போய் கேராரின் பள்ளத்தாக்கிலே இவர் என்ன செய்யறாரு? தனியா போய் குடியிருக்கிறாரு. குடியிருந்துட்டு அவர் என்ன செய்யறாரு? தன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிசியர் தூர்த்து போட்டவைனாகிய துறவுகளை மறுபடியும் தோண்டினான். இப்போ ஆபிரகாமும் இந்த இடத்துக்கு வந்தாரு, இந்த பஞ்ச நாட்கள்ல இந்த இடத்துக்கு வந்தாரு. அப்போ அவங்களுக்கு துறவு தோன்றாங்க. ஏன் இந்த துறவு தோன்றாங்க அப்படின்னா, ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் எல்லாம் இருக்கு, அதுக்கு தண்ணி தேவை, கிணறு. அப்போ கண்டிப்பா அவங்களுக்கு அது தேவையானது, அன்னைக்குள்ள வாழ்வுக்கு அது அவங்களுக்கு தேவையானது. அப்படி தேவையாக இருக்கும்போது அந்த காரியத்தை அவங்க செய்யறாங்க. இப்ப நமக்கு எது தேவையோ, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு எது தேவையோ அந்த காரியத்தை நம்ம செய்வோம் இல்லையா? அது தகப்பனுடைய தொழிலா இருக்கும், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு எது தேவையோ அதை செய்யறோம். அதே மாதிரிதான் ஆபிரகாம் நாட்கள்ல அவங்க தோண்டின துறவுகளை ஆபிரகாம் மரித்த பின் என்ன செய்திருக்காங்க? பெலிஸ்தியர் தூர்த்து போட்டிருக்காங்க. அதை என்ன செய்யறாரு? இவர் தோன்றாரு. இவர் தோண்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு துறவை உண்டு பண்ணுறாங்க. இந்த பகுதிகள் நமக்கு நிறைய பேருக்கு தெரிந்த காரியமா இருக்கும், அதனால ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். அப்போ இதை பார்க்கும்போது கேராரூர் மேய்ப்பர் என்ன செய்யறாங்கன்னா வாக்குவாதம் பண்றாங்க. இவங்க வாக்குவாதம் பண்ணும்போது பண்ணினதுனால இந்த துறவுக்கு அவர் என்ன பெயர் போடுறாரு அப்படின்னா, அந்த துறவுக்கு ஏசேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் போடுறாரு. அப்போ ஏசேக்குன்னு அப்படின்னு பெயர் போட்டுட்டு அந்த துறவுக்கு போட்டு அவர் விலகி போறாரு, அதை விட்டுட்டு அவர் விலகி போறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, வேறொரு துறவை தோண்டி வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணார்கள். 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். அப்போ அந்த இடத்துலயும் வாக்குவாதம் பண்ணதுனால அவர் என்ன செய்யறாரு? ஒதுங்கி போறாரு. திருப்பி அங்கேருந்து போய் அவர் வேற ஒரு இடத்துக்கு போய் துறவை வெட்டினாரு. அந்த இடத்தை குறித்து அவர்கள் என்ன செய்யலைன்னா வாக்குவாதம் பண்ணவில்லை. அந்த இடத்தை குறித்து அவங்க என்ன செய்யல? வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்ப இந்த வாக்குவாதம் பண்ணாததுனால அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர், நாம் தேசத்தில் பல்லுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இப்போ நாம் இந்த இடத்துல பெருகலாம், கர்த்தர் இந்த இடத்துல வாக்குவாதம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்கு இடம் உண்டாக பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான்? புரிந்து கொள்ளுகிறான். அப்படி புரிந்து கொண்டதுனால அதற்கு என்ன பெயர் கொடுக்குறான்? ரெகபோத் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடுறான். சரியா? இந்த ரெகபோத் அப்படிங்கிறது வரைக்கும் தான் நம்ம ரொம்ப கவனிக்கிறது. ஏசைக்கு போச்சு, சித்தனா போச்சு, ரெகபோத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு அப்புறமும் ஒரு காரியம் நடக்கு. இந்த காரியம் தான் நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்க பாத்தீங்கன்னா வாக்குவாதம் இல்லை, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா பெயர் சபா அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. ஏன் அதுக்கு பெயர் சபா அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்றத நம்ம கீழே பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் திருப்பி இவர் பெயர் சபாக்கு போறாரு. அங்க கர்த்தர் தரிசனமாகிறார். 24ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் அங்க கொடுக்கப்படுறது. அப்போ கண்டிப்பா சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. 25ஆம் வசனத்துல அவர் என்ன செய்யறாரு? சொல்லப்பட்டிருக்கு, அவர் பலிபீடம் கட்டுறாரு, தொழுது கொள்ளுகிறாரு, கூடாரத்தை போடுகிறாரு, தங்கி இருக்கிறாரு. இப்ப அங்க தங்கி இருக்கிற இடத்துல அவருடைய ஊழியக்காரர் என்ன செய்யறாங்கன்னா அடுத்த ஒரு துறவை தோண்டுகிறாங்க. அடுத்த ஒரு துறவை யார் தோண்டுகிறா? ஊழியக்காரர்கள் தோண்டுகிறாங்க, வெட்டுறாங்க. வெட்டும் போது அபிமெலேக்கும் அவன் சிநேகிதரும் அகுசாத்தூரும் அவன் சேனாதிபதியை பிகோலும் சேரார் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். இப்போ ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? இப்ப அபிமெலேக்கு ஆட்கள் என்ன செய்யறாங்க? அபிமெலேக்கும் அபிமெலேக்குடைய ஆட்களும் யாரை பார்த்து வராங்க? ஈசாக்கை பார்த்து தேடி வர்றாங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான்.
இதே வார்த்தையை இன்னொரு நாள் நம்ம இன்னொரு கேரக்டரில் படித்தோம். இதே ஏன் என்கிட்ட வந்தீங்க, நீங்கள் தானே என்னை விரட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். யாராவது சொல்ல முடியுமா அந்த காரியத்தை? யார் இப்படி சொல்லுவா அப்படின்றது? நீங்கள் தானே என்னை விரட்டினீங்க, நீங்கள் தானே வந்து ஏன் இப்போ இங்கே என்னை பார்த்து வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நான் சொல்லி கொடுத்தேன் ஏற்கனவே. யாராவது சொல்ல முடியுமா? எப்தாவுடைய கேரக்டர், ரைட். அப்போ எப்தா இதே மாதிரி தான் துரத்தப்பட்ட, அவர் வந்து கைவிடப்பட்டு துரத்தப்பட்டாரு. அவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல வராரு. அப்போ இதே மாதிரி இவர் ஈசாக்கு சொல்றாரு, ஏன் என்கிட்ட வந்தீங்க, நீங்க தானே என்ன பகைச்சீங்கன்னு சொல்றாரு. அதற்கு அவர், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. நிச்சயமாய் கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இதே மாதிரி தான் அவங்களும் வந்து சொன்னாங்க. எப்தாவை வெறுத்தவர்களும் சொன்னாங்க. அவங்க ஒரு நோக்கத்தோடு வந்தாங்க. இவனை தலைவனாக்கி அவன் பராக்கிரமசாலியா இருக்கிறானே, அவனோடு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், அவனை கூப்பிட்டுட்டு வந்தாதான் நமக்கு காரியம் நடக்கும். அதே மாதிரி ஏதோ சம்திங் இந்த அபிமெலேக்குக்கு தெரியுது, இவரோடு கர்த்தர் இருக்கிறார், இவரோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியம் தெரியுது. இப்போ இவ்வளவு வளர்ச்சிகளை கர்த்தர் கொடுக்கும் போது 100% கர்த்தர் வந்து அந்த அந்த பயிரை வந்து விளைய செய்கிறார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 100% பலன்னா ஒரு லாஸ் கூட இல்லை, ஒரு லாஸ் கூட இல்லை. அப்படி அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் போது பொறாமை ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. பொறாமை ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு அவர் வாழ்க்கையில். பொறாமை ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் ஈசாக்கு செய்த காரியம் என்ன அப்படின்னா, அந்த பொறாமையை பார்த்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டோ, அவங்களுக்கு பின்னால என்ன பண்ணணும், ஏன் இப்படி பண்றாங்கன்னோ எதுவுமே இல்லை. அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதோ, அவங்க கிட்ட காரியங்களை நடப்பிக்கிறதோ இல்லை. அவர் என்ன செய்யறாரு, கர்த்தருக்குள்ளால தன்னை திடப்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு நேராக வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இப்படித்தான் நம்ம சோதனையை ஜெயிக்கணும், இப்படித்தான் நம்ம பொறாமையை ஜெயிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நமக்கு, என்ன விதமான காரியங்கள், நாட் ஒன்லி பொறாமை, இது மட்டும் இல்லை, என்ன காரியமா இருக்கட்டும் இப்படிதான் ஜெயிக்கணும். இந்த பீஸ் டாக் நடக்குது பாருங்க. இப்ப அபிமெலேக்குக்கும் ஈசாக்கும் இடையில என்ன செய்யுது, ஒரு நல்ல ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப அவர் சொல்றாரு, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்முடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இதுதான் சாட்சி. நீர் கர்த்தரால் ஆசீர்வாதம். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நம்மை பகைத்தவர்கள், நம்மை பொறாமை கொண்டவர்கள் சொல்லணும், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, உங்களுக்குள்ளால கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத அவங்க சொல்லணும், அவங்க வாய் சொல்லணும். அதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் யாராவது எடுத்தா வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எவ்விதமாய், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உப்பு எதனால் சாரமாக்கப்படும், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், இப்படியெல்லாம் சொல்றாரு இல்லையா. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீ இப்படி உங்களுடைய வெளிச்சத்தையும் உங்களுடைய உப்பின் அந்த சாரத்தையும் மனுஷர் அறிந்து கொண்டு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படாது. இப்படி ஒரு வார்த்தை இருக்கும்போது, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதம் என்ன சொன்னோம்னா பெருகி இருக்கும். இதுதான் ஆசீர்வாதம். இப்படித்தான் நம்ம மேற்கொள்ளும். நம்ம பொறாமைகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. பொறாமைகள் ஆட்டோமேட்டிக்கா வரும், நமக்கு எதிராக பொறாமைகள் வரும்போது நாம் ஜெயிக்கிறதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் புதுசா பெருசா செய்யற காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு நற்கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். நற்கிரியைகளை, இது சும்மா வருமா அப்படின்னு கேட்டா வராது. இந்த காரியங்கள் சும்மா வருமானு கேட்டா வராது. நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளால சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு அவங்க அங்க புசித்து குடித்து விருந்து பண்ணி அங்க என்ன செய்வாங்க, கிளம்பி போவாங்க. சமாதானத்தோடு போய்விட்டார்கள் 31ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அந்த இடத்துல பெயர் சபாவில் அந்த இடத்துக்கு பெயர் ஆக்சுவலி சேபா.
நீங்க 32ஆம் வசனத்துல பாருங்க, அந்நாளிலே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அந்த நாளில் அகெயின் ஆசீர்வாதம் அங்க வந்துச்சு. அங்க துறவை வெட்டினாங்க. அந்த நாளில் அவங்க வந்து என்னைக்கு அந்த எனிமீஸ் வந்து இவங்களோட பீஸ் டாக் பண்ணாங்களோ அந்த நாளில் என்ன நடக்குது, அங்க துறவுல தண்ணீர் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா எனப்பட்டது. ஆகையால் அந்த ஊருக்கு பெயர் என்னது, பெயர் சபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த காரியத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, இந்த இடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தகப்பனின் ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கல, அழித்து போட்டார்கள். நம்முடைய சத்துருக்கள் பொறாமையினால மிஞ்சி வரும்போது சத்துருக்கள் என்ன செய்யறாங்க, அழித்து போடுறாங்க. இதுக்கு பொறாமைப்படுறதுக்கு முன்னாடியே இந்த காரியங்கள் நடக்குது. பொறாமை இதுக்கு அப்புறம் தான் வருது. அப்போ தகப்பனுடைய துறவுகள் என்ன செய்யறாங்க, அவங்க அழித்து போடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்றாங்க, எகெயின் என்ன செய்யறாங்க, அவர் இன்னொரு இடத்துல போய் தங்கி இருக்கிறார். இன்னொரு இடத்துல இன்னும் தகப்பன் வெட்டின துறவுகளை எல்லாம் என்ன செய்யறாரு, திருப்பி அவர் தோன்றாரு. ஏன்னா அவருக்கு தேவையானது அது தேவையானது. அவர் வந்து வம்புக்காக செய்யல, அவருக்கு அது தேவையானது. அந்த துறவு அந்த இடத்துல அவருக்கு தேவை. அதனால அவர் என்ன செய்யறார், துறவை தோண்டுகிறாரு. திரும்பவும் என்ன செய்யறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. 3வது வாக்குவாதம் பண்றாங்க. 4வது திருப்பி என்ன செய்யறாங்க, அடுத்த இடத்துக்கு போகும்போது என்ன செய்யறாங்க, வாக்குவாதம் பண்ணவில்லை. வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு, அதுதான் நற்கிரியைகளை நடப்பிக்கிறது. ஆனாலும் இன்னொரு இடத்துக்கு அப்புறம் போய் தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துலயும் துறவை தோண்டுகிறாங்க. இந்த இடத்துல அவங்க ஒதுங்கி வந்து அவங்க கர்த்தருக்குள்ளால இருக்கும்போது, ஈசாக்கு கர்த்தருக்குள்ளால இருக்கும்போது தன்னுடைய நற்கிரியைகளை வெளிப்படுத்தும் போது அங்க எனிமீஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இவங்களோடு வந்து உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார்கள். உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். யாராவது எடுத்தா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். இதுதான் நம்முடைய காரியம். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம் அதுதான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஒருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததானால் கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். நம்முடைய சத்துருக்கள் நம்மோடு வந்து சமாதானமாகும்படி செய்வார். ஆனா இது எப்பவும் நடக்குமா அப்படின்னு கேட்டா, எப்பவும் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் இப்படி செய்வாங்களான்னு கேட்டா கண்டிப்பா சொல்ல முடியாது. நான் கண்டிப்பான்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் நம்மளோட வந்து உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவார்களான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் வசன ஆதாரத்தோட தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் பாருங்க. 9ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா எல்லா காரியத்தையும் அவர் வந்து அட்வைஸா சொல்லியிருப்பார். எல்லா காரியத்தையும் சொல்லி, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இப்படி எல்லா காரியத்தையும் சொல்றாங்க. அடுத்தது, பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவருடைய அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அடுத்த வசனம் பாருங்க, 19ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த 18ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். மற்ற எல்லாத்தையும் இப்படி இருங்க இப்படி இருங்க இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த வசனம் மட்டும் சொல்லியிருக்கோம், கூடுமானால் உங்கள் ஆளான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த சமாதானம் அப்படிங்கிறது 2 பேருக்கு இடையில உள்ளது. இந்த சமாதானம் அப்படிங்கிறது 2 பேருக்கு இடையில உள்ள காரியம். சரியா? அப்போ இந்த சமாதான குறைவுகள் என்ன செய்யக்கூடாதுன்னா வர முடியாது.
அப்போ சமாதான குறைவுகள் 2 பேரும் இசைஞ்சாதான் அந்த காரியம் நடக்கும். அதனால நீங்க மேக்சிமம் உங்களால் ஆன மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, சமாதானமா இருங்க சொல்லியிருக்கு. உங்களால் ஆன மட்டும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களோடு சமாதானமா இருக்கணும். அதுக்கும் மேல சமாதானத்துக்கு வராதவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனா நம்முடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் யார் தான்? கர்த்தர் தான். நம்முடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர். அதனால நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம காரியத்துல நம்ம கரெக்டா இருப்போம். அப்பதான் நம்ம சோதனைக்கு நம்ம என்ன செய்வோம், தப்பித்து கொள்ள முடியும். சோதனையில தப்பித்து கொள்ள முடியும். நம்ம மற்றவங்க கிட்ட பொறாமை இல்லாதபடிக்கு நம்முடைய காரியத்துல நம்ம கரெக்டா இருப்போம். நான் போன வாரமே நான் சொன்னேன், எப்பவுமே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாயிருங்கள், புறாக்களை போல கபடற்றவன. நம்ம இருதயம் சுத்தமா தான் இருக்கணும். இருதயம் சுத்தமாக தான் இருக்கணும். நம்ம மேக்சிமம் நம்மளால் ஆன மட்டும் எல்லாரோட சமாதானமா இருக்க பழகி. மற்ற காரியங்கள் எல்லாம் இங்க சொல்லப்பட்ட, நீங்க இப்படி இருங்க இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லியிருக்கு. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். இந்த காரியம் நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்னா சொல்லணும், எல்லாரும் நமக்கு தெரியணும். இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த பொறாமையை தாண்டி கர்த்தருக்குள்ளால நம்ம செழிப்போம். நாம் கர்த்தருக்குள்ளால நம்ம வாழுவோம். நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாக நம்மை எதிர்க்கிறவர்கள் வருவாங்க. அதுதான் நமக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை. ஒருவேளை நம்ம பொறாமையினால பீடிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா நம்முடைய எனிமீஸ் நம்மளை குறித்து அப்படியே தான் இருப்பாங்கன்னா நாம் இன்னும் கர்த்தரோடு நெருங்கணுமே தவிர அவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் அல்ல. அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் அல்ல. நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்மை பாதுகாக்கும். நாம் கர்த்தருக்கு முன்னால எப்படி இருக்கிறோமோ, ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதன் காரணம் அதுதான். ஈசாக்கு வேற யார்கிட்டையும் சண்டைக்கு போகல, எந்த ஒரு காரியம் போகல, அவர் கர்த்தரை நோக்கியே போய் கொண்டிருக்கிறார். இப்படி நாம் இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படி கர்த்தருக்குள்ளால காத்து கொள்ளுவோமானால் நாம் என்ன செய்வோம்னா பாதுகாக்கப்படுவோம். பொறாமை நம்மை தொடாது. பொறாமை நம்மை தொடாது. இப்படி நம்ம என்ன செய்யணும்னா பொறாமையை மேற்கொள்ள பழகிக்கொள்வோம். அப்ப இந்த இடத்துல சத்ரு என்ன செய்யறாரு, சத்ரு சேர்ந்து கொண்டாங்க. சத்ருக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துது. சரியா? இந்த ஒரு காரியத்தை நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். அடுத்தது நம்ம இன்னொரு கேரக்டரை பார்ப்போம். இன்னொரு கேரக்டர்ல அந்த சத்ருக்களுடைய காரியம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு காரியத்தையும் பார்ப்போம். நமக்கு தெரிந்த காரியம்தான், தெரிந்த வசனங்கள் தான், எல்லாமே தெரிந்த காரியங்கள் தான். ஆனாலும் ஜஸ்ட் நம்ம ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக நம்ம என்ன செய்வோம், மாற்றிக்கொள்ளுவோம். அடுத்தது நம்ம எடுத்தோம்னா தானியேலுடைய வாழ்க்கை. தானியேலுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். தானியேலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். அப்ப தானியேலை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா, தானியேலுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருந்ததா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியும். ஆமா, கர்த்தர் தானியேலுக்கு பிரியமா இருந்தார், தானியேலோடு இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். இப்ப நம்ம 1ஆம் அதிகாரத்திலேயே தானியேலை குறித்த காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். தானியேல் எங்க இருக்கிறாரு, பாபிலோன் தேசத்துல அடிமையாக இருக்கிறாரு. சரியா? பாபிலோன் தேசத்துல அடிமையாக இருக்கிறாரு. அந்த அடிமையா இருக்கிறவர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டா இல்ல, அந்த உரிமைகள் அங்க இருக்காது. ஆனா இவங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் கிடைக்குது. எப்படி கிடைக்குது அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல அறிவுள்ளவர்கள், நல்ல திறமை உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யறாங்க, அழைக்கப்பட்டு கொண்டு போகப்படுறாங்க. அப்போ இந்த அறிவுள்ளவர்கள், திறமை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணணும்னு அவர் நினைக்கிறார்னா, இவங்களை தன்னுடைய வேலைக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கு, அந்த பாபிலோனிய ராஜாக்குள்ளால இருக்கு. அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா, அவங்களுக்கு ராஜ போஜனம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இவங்களை வைத்து என்ன செய்யணும், அவருடைய காரியத்தை நடப்பிக்கணும், இவரை வைத்து அந்த காரியத்தை நடப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் அவருக்குள்ளால வரும்போது அவங்க என்ன செய்யறாங்க, இவர் அந்த ராஜ போஜனம் கொடுக்கப்படுது. ஆனா நீங்க தானியேல் 1ஆம் அதிகாரத்தையே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 1ஆம் அதிகாரத்துல இருந்தே நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே போவோம். இந்த 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு தெரியும். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளுகிறாங்க. என்ன தீர்மானம் பண்ணுவாங்க, இந்த சாப்பாடு நாங்க சாப்பிடக்கூடாது இல்ல, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் என்னும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவன் ரிக்வெஸ்ட் பண்றான், வேண்டிக் கொள்ளுகிறான். ஏன்னா அவன் ஒரு அடிமை. அந்த இடத்துல அவர் அடிமை, அவர் என்ன செய்யறாரு, ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம்,
எங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், நீங்க ஒரு ஒரு வாரம் டெஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு என்ன செய்ய பருப்பும் கீரையும் போதும், இது காய்கறிகள் போதும், இதை வச்சு நாங்க பாருங்க சாப்பிட்றோம் நாங்க புஷ்டியா இருப்போம், நீங்க ஒரு வாரம் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. அப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரம் த ஸ்டார்ட் எல்லாரும் பார்க்குறாங்க, இவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க, இவங்களோட வாழ்க்கை முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாருமே வாய திறக்கல. இப்ப புஷ்டி உள்ளதா இருக்குது. இப்போ 17ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், இந்த 4 வாலிபர்களுக்குள்ளும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இப்படி அவன் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை தனக்குள்ளால தீர்மானம் பண்ணி கொள்ளும் போது கர்த்தர் எவ்வளவு அழகா பயன்படுத்துகிறார். இதான் முக்கியம். நாமும் கர்த்தருக்குள்ளால ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளும் போது இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யவே மாட்டேன், என்னன்னாலும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத தீர்மானமா நம்ம வைத்துக் கொள்ளணும். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், உண்மையிலேயே ஸ்கூல்ஸ்ல கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்னா, ஸ்கூல்ல எந்த ஒரு விஷயத்திலையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஈடுபடக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. நீ டெஸ்ட்டுக்கு இருக்கும்போது நீ உண்மையாயிரு, யாரையும் பார்த்து எழுதாத, எதையும் ஓப்பன் பண்ணி எழுதாத, காமிச்சா கூட நீ பார்க்காத அப்படிங்கிற சின்ன சின்ன காரியத்தை பிள்ளைகளுக்குள்ளார நம்ம அறிவுறுத்தி கொடுப்போம். அதே மாதிரி காரியங்களை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம ஸ்கூல்ஸ்ல படிக்கும் போது இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ளால உலகம் உள்ள புகுத்தப்படுகிறது. இன்னைக்கு பாத்தீங்களா, என்டர்டெயின்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் டே ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துல உலகம் பிள்ளைகளுக்குள்ளால வருது. சோ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஏன் பிள்ளைய நான் சினிமா சாங்ஸுக்கு விட மாட்டேன், சினிமா சாங்ஸ் ஆடுறதுக்கு நான் விட மாட்டேன், அலோவ் பண்ண மாட்டேன். டீச்சர்ஸ் என்ன நினைக்கட்டும், ஃபோன் பண்ணி சொல்லுங்க, முடியாது இந்த இதுக்கு நான் பிள்ளைய விட மாட்டேன். ஆனா மற்ற காரியம்னா ஓகே நீங்க அலோவ் பண்ணுங்க. ஆனாலும் அதுல எவ்வளோ காரியங்கள் இருக்கு, நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் அந்த பிள்ளைகளை டெக்கரேட் பண்ற காரியம் முதல் நிறைய காரியம் அதுல இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஒரு தீர்மானம் கர்த்தருக்காக நம்ம எடுப்போமானால் நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. கர்த்தர் ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் என்ன செய்வாங்க, கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. இதை நம்ம புரிந்து கொள்வோம். அப்ப தானியேல் அன்னைக்கு அந்த ஃபுட்டுல அவன் என்ன செய்ய தீர்மானம் பண்ணி கொள்ளுங்க. ஏன் அந்த ஃபுட்டுல தீர்மானம் பண்ணி கொள்ளுகிறான்? யூதர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஃபுட் லிஸ்ட் உண்டு, இப்படிதான் நீங்க சாப்பிடணும், விக்கிரகங்களுக்கு படைத்தது சாப்பிடக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு லேவியராகம புஸ்தகத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கற்றுக்கொண்டவர் தான் தானியேல். அதனால அவர் சொல்றாரு, இந்த சாப்பாடு எங்களுக்கு என்ன வேண்டான்னு சொல்றாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அதை 20ஆம் வசனத்துல பாருங்க, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இப்போ நம்ம படிப்பை மாத்திரம் சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தருக்கு எந்த இடத்துல கர்த்தர் நம்ம பிள்ளைகளை பயன்படுத்த போறாரோ அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. இதுக்கு நிச்சயம், இது நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற காரியங்கள் தான். நம்ம என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு உரிய காரியத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம பிள்ளைகளுக்கு சில சின்ன சின்ன காரியங்களை சொல்லி கொடுங்க. பெரிய நம்ம பிள்ளைகள் இப்ப கொலை செய்ய போறது இல்லை இல்லையா, நம்ம கர்த்தருக்குள்ளால பிள்ளைகளை வளர்க்கிறோம். இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது, கொலை செய்ய போறது இல்லை, கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட நம்ம ரொம்ப தீமையான குடிக்கிறாங்க, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தவறுன்றது தெரியும். ஆனா தெரியாம சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன காரியங்கள்ல உண்மையா இருக்க கற்றுக் கொடுப்போம். அது ஒருவேளை கடினமாக இருக்கலாம். எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல பார்த்து எழுதாம இருக்கிறாங்க, பார்த்து எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையோட இருக்கிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு ஒருவேளை பிள்ளைகளுக்கு மார்க் கம்மியா இருக்கும். ஆனா கர்த்தர் கணக்கு வைக்கிற தேவன், கண்டிப்பா அவர் கணக்கு வச்சிருப்பாரு அந்த பிள்ளைகளுக்காக கணக்கு. அதனால இந்த காரியங்கள்ல எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க. பிள்ளைகளுடைய காரியத்துல பிள்ளைகளுடைய உண்மைத்தன்மையும் நேர்மையும் ரொம்ப முக்கியமானது. அந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். எந்த ஒரு ஆடம்பரமான காரியங்களோ எந்த ஒரு மேட்டிமையான காரியங்களோ பிள்ளைகளுக்குள்ள புகுறாதபடிக்கு நம்ம பார்த்துக்கொள்வோம். நமக்கு தான் அது என்னது ஆசீர்வாதமா இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு தான் அது ஆசீர்வாதமா இருக்கும். எந்த ஒரு காரியமும் என்ன செய்யாதுன்னா அது வீணா, கர்த்தருக்காக நாம் நிற்கிற ஒரு காரியமும் வீணாய் போகாது அப்படிங்கிறது இந்த தானியேல் வாழ்க்கையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும்.
அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம். தானியேல் 1 முதல் 6 அதிகாரத்தை கேட்டா எல்லாருக்கும் அந்த கதைகளை தெரியும். அதன் ஆழங்கள் எந்த அளவுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த கதைகள் மேற்பூச்சாக அந்த காரியங்கள் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். 2வது சாப்டர்ல என்ன சொல்லியிருக்கோம், நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன செய்யறாரு, ஒரு சொப்பனம் பாக்குறாரு. இந்த சொப்பனம் அவருக்கு மறந்து போயிடுது. ஆனா அவருக்கு பயங்கர கலக்கமா இருக்கு அந்த சொப்பனத்தை பார்த்தா. ஐயோ அந்த காரியங்கள் அவரை கலங்க பண்ணுது. ஆனா என்னன்னு யோசிக்கிறாரு, அவருக்கு காணும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஜோசியக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீங்க இந்த சொப்பனத்தை சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும், இதெல்லாம் சொல்லுறவங்களுக்கு நான் என்ன செய்வேன், நான் இது வெகுமதிகளை கொடுப்பேன். நீங்க அர்த்தத்தை சொல்லல அப்படின்னா நான் என்ன செய்வேன், நான் நீங்க அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஓகே நான் அர்த்தத்தை சொல்றது ஓகே, ஆனா நாங்க எப்படி, நீங்க சொப்பனத்தை சொல்லுங்கன்னு கேட்டா அவர் சொல்வாரு, இல்ல நீங்க அப்படி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா தீர்க்கதரிசிகளையும் என்ன செய்யணும், கொன்னு போடணும், ஞானிகளை எல்லாம் கொன்னு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வருது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடுறாங்க. அப்போ இவர் ஞானமா பேசுறாரு பாருங்க, புத்தியா பேசுறாரு. 14ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல இருக்கும், பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாயிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியாய் பேசி என்ன சொல்றாருன்னா, 16ஆம் வசனம், தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தவணை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அவன் ரிக்வெஸ்ட் பண்றான், எனக்கு டைம் கொடுங்க, நான் சொல்றேன், எல்லாரையும் கொல்ல வேண்டாம், நான் சொல்றேன், நானே எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை கேட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு, போய் ஜபிக்கிறாரு, தன்னுடைய தோழர்களோடு ஜபிக்கிறாரு. அவருக்கு அந்த ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் பாருங்க, ஒரு சாட்சி கிடைக்கும். 47ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். ஒரு பெரிய சாட்சி பாருங்க, ஒரு பெரிய சாட்சி. இப்படி சாட்சியாக யார் நின்றுகிட்டே இருக்கா, தானியேல் நின்று கொண்டே இருக்கிறாரு. அப்போ அந்த முதல்ல அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா காலத்துல என்ன செய்யறாங்க, இப்படி சாட்சியை பெற்றுக்கொள்ளுகிறாரு. அடுத்தது பாருங்க 3வது சாப்டர்ல தெரியும், எவ்வளவு சாட்சிகளை பெற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த நேபுகாத்நேச்சருக்குள்ளால ஒரு பெருமை வருது. என்ன செய்யறாரு, அடுத்தது 3வது அதிகாரத்துல பொற்சிலையை கொண்டு எல்லாரும் என்ன செய்யணும், பணிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்யறாங்க, என்ன ஆனாலும் நாங்க பணிந்து கொள்ள போகிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க. அதுல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, கடைசி பகுதியில சொல்லப்பட்டிருக்கும், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் அப்படின்னு கேட்பாரு. உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் அப்படின்னு சொல்றாரு. அவரு இந்த தேவர்களை நீங்க பணிந்து கொள்ளணும், இந்த சிலையை நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்க பணிந்து கொள்ள மாட்டோம்னு சொல்றாங்க. இவங்க சாட்சியா சொல்றாங்க பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இவங்க அடிமைகள் எவ்வளவு பேசுறாங்க பாத்தீங்களா, அடிமைகள். ஆனா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தப்புவிக்காமற் போனாலும், அதான் சொல்லுவாரு, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையே நாங்க என்ன செய்வதும் பணிந்து கொள்வதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னாரு. அந்த ராஜா ஒரு நாள் கேட்டாரு, உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் அப்படின்னு சொன்னவரு, நீங்க தானியேல் 4ஆம் அதிகாரத்துல அவருடைய சாட்சி எழுதியிருப்பார். நேபுகாத்நேச்சர் ராஜா அவருடைய சாட்சி எழுதியிருப்பார். 15ஆம் வசனத்துல அவர் சொல்லியிருப்பார் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 34, 35 அந்த வசனத்துல சொல்லியிருப்பாரு, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமக்கு சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். இப்ப யார் சாட்சி சொல்றா? நேபுகாத்நேச்சர். இதே நேபுகாத்நேச்சர் தான் என்ன கேட்டாரு, உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யாருன்னு. இப்ப சொல்றாரு, அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்றாரு.
எந்த வாய் சொல்லுச்சோ அதே வாய் என்ன சொல்லுது, அந்த தேவனுடைய கையை தடுக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இப்படி கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அந்த இடத்துல அடிமையான அந்த தேசத்துல, அடிமைப்படுத்தப்பட்ட அந்த தேசத்துல கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு 5ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பெல்சாத்சார் ராஜா, நேபுகாத்நேச்சருடைய மகன் பெல்சாத்சாருடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இவர் துணிகரமான பாவத்தை செய்வார். துணிகரமா என்ன செய்வார், அந்த அவங்க போஜனம் பண்றதுக்கு பொற்பாத்திரங்கள் எல்லாம், அரண்மனையில உள்ள பாத்திரங்களை தவிர ஆலயத்தின் பாத்திரங்களை எல்லாம் கொண்டு என்ன செய்யறாரு, குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு அந்த சுவர்ல ஒரு கை எழுதுது, கர்த்தருடைய கை எழுதுது, என்னது, மென்னே மென்னே தெக்கே உப்பாசு. இது என்ன அப்படின்னு தெரியறதற்காக யார் அழைக்கப்படுறாங்க, தானியேல் அழைக்கப்படுறாரு. 11ஆம் வசனத்துல சொல்லியிருக்கும் பாருங்க, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. யாருடைய ஆவி? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. நம்முடைய தேவன் தான் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளால இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத பாபிலோன் தேசத்திலேருந்து ஒருத்தர் சாட்சி சொல்றான், பரிசுத்த தேவனுடைய ஆவி இவனுக்குள்ளால இருக்கிறது, பரிசுத்த தேவனுடைய ஆவி இவனுக்குள்ளால இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்றான் பாருங்க. இப்படி சொல்லும் போது நீங்க இனி ஒரு 19ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 19ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடை வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். பெல்சாத்சார் ராஜாக்கு முன்னாடி சொல்லுவாரு, அவர் என்ன செய்வாரு, அவர் யாரை உயர்த்தணுமோ உயர்த்துவாரு, யாரை கொல்லணுமோ கொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றாரு பாருங்க. தைரியமா சொல்றாரு. இப்படி இவர் எல்லா காரியத்திலும் தானியேல் என்ன செய்யறாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக நீதியா செய்யறாரு. அந்த காரியங்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரம் 5ஆம் அதிகாரம் கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ராத்திரியிலே பெல்சாத்சார் ராஜா கொல்லப்படுவாரு. அவருடைய ராஜ்யபார முடிவுக்கு வருது. தரியு ராஜா என்ன செய்யறாரு, பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாரு. இந்த தரியு ராஜா பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். இப்ப பாருங்க, இந்த 6ஆம் அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். இந்த 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், எத்தனை பேர் இருக்கிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எத்தனை பேரு இந்த ராஜ்யத்தை ஆளும்படி 120 தேசாதிபதிகள். அடுத்தது, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இந்த 120 பேரை முதல்ல வைக்கிறாரு. இந்த 120 பேரையும் கணக்கு பார்க்கறதற்காக, அந்த காரியங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்காக 3 அதிபதிகளை திருப்பி ஏற்படுத்துறாரு. இந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் யாரு, தானியேல். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான். எல்லாருக்கும் மேற்பட்டவனா இருக்கிறான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். எல்லாத்துக்கும் மேலாக யார் அதிபதியா ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு, தானியேல். இப்போ பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, இந்த 4ஆவது வசனத்துல எல்லாரும் இந்த தானியேலுக்கு விரோதமாய் குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. ஏன் குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க? இவன் அடிமையா இருந்தவன், இந்த தேசத்துல அடிமையாக வந்தவன், ஆனா இவன் எங்களை ஆள போறானா, இவன் எங்களை ஆட்சி செய்ய போறானா? அது எப்படி? பொறாமை வருது அவங்களுக்குள்ளால. எத்தனை பேருடைய பொறாமைன்னு பாருங்க. 120 பேர், அடுத்து 3 பேர்ல ஒரு ஆள் தானியேல். அப்போ 120 பேரும் 120 தேசாதிபதிகளும், அதுக்கப்புறம் என்னது 3 பிரதானிகள், அதுல 2 பேர். இப்படி 122 பேரின் பொறாமை கண்கள் யாருக்கு மேல வருது, தானியேலுக்கு மேல வருது. இதுக்கு மேல ஜனங்கள் இருந்திருப்பாங்க, இதுக்கு மேல காரியங்கள். ஏன்னா ஒவ்வொரு அதிபதிகளுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? இவ்வளோ பேரும் சேர்ந்து என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இந்த தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடுறாங்க. அவருடைய கொடுக்கப்பட்ட உள்ள அந்த வேலையில ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? நம்ம பார்த்து கண்டுபிடிக்க, குற்றம் நம்மளை பார்த்து கண்டுபிடிக்கணும்னா எத்தனை குற்றமும் கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம சரியா இருக்கிறோமான்னு கேட்டா இன்னைக்கு இல்ல.
அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தாவே, நான் மற்றவர்கள் குற்றம் சாட்டுகிற அளவுல என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்மளோட நான் முயன்ற அளவுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை எந்த ஒரு காரியமா இருக்கு, என்ன பொறுப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒருவரும் நம்மை குறித்து குற்றம் சொல்லாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்னா நம்முடைய வாழ்வை காத்து கொள்ளணும். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்குள்ளால இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும்னா, அவங்க நம்ம இந்த காரியத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் அவருடைய எரிச்சல் தனியுமான்னு கேட்டா இல்ல, அவருடைய எரிச்சல் தனிந்ததான்னு கேட்டா இல்ல. அப்போ ஒரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெர்ஃபெக்டா தானியேல் இருந்திருப்பாரு, எவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பாரு. ஏன்னா இந்த தரிவு ராஜா என்ன காரியங்கள் செய்தாலும் யார்கிட்ட கேட்டுதான் செய்வாரு? தானியேல் கிட்ட கேட்டுதான் செய்வாரு. தரிவு ராஜாக்கு நல்லா தெரியும், தானியேலுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், தானியேலுக்குள்ளால ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது, ஒரு பரிசுத்த தேவனுடைய விசேஷித்த ஆவி இருக்கிறதுன்றது தெரியுது எல்லாருக்கும். நேபுகாத்நேச்சர் காலம், பெல்ஷாத்சார் காலம், தரிவு ராஜா காலம், எல்லா காலத்திலையும் அவர் என்ன செய்யறாருன்னா கர்த்தருக்கு பிரியமா இருந்தார், கர்த்தருக்கு உண்மை உள்ளவரா இருந்தார். அதுதான் நாமும் என்ன செய்யணும், நாம் காக்கப்பட, நாமும் இந்த பொறாமையிலிருந்து காக்கப்பட, நம்முடைய வாழ்க்கையை குறித்து யாரும் குற்றம் சுமத்த கூடாதபடிக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். யாரும் குற்றம் சுமத்த கூடாதபடிக்கு இருக்கணும். இப்ப நான் வந்து எதுவுமே நான் சொல்ல வரல, இப்ப நான் குற்றம் சாட்டப்படாதவளா இருக்கிறேன்னு சொல்ல வரல. நாம் எல்லாருக்குள்ளாலையும் குற்றங்கள் குறைவுகள் இருக்கிறது. ஆனா நாம் எப்படி காக்கப்பட முடியும் அப்படின்னா, இந்த பொறாமை நம்மை தொடாதபடிக்கு, இந்த மண்கண் நம்மை தொடாதபடிக்கு இல்ல, மேற்கொள்ளாதபடிக்கு, அதனை மேற்கொள்ளாதபடிக்கு இருக்கணும்னா நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். நாம் அதற்காக பிரயாசித்தம் எடுக்கணும். நாம் அப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்யணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் என்ன செய்வார்னா நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். எப்படி கண்டுபிடிக்க முடியல, உடனே தான் பாக்குறாங்க, ஓகே நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம், அவனுடைய ஜெபம் என்ற காரியத்துல நாம் பிடிக்கலாம், அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்துல நம்ம பிடிக்கலாம். ஏன்னா அவங்க யாரை நம்பி இருக்கிறாங்க? மனுஷரை நம்பி இருக்கிறாங்க. ஆனா தானியேல் யாரை நம்பி இருக்கிறார்? கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறார், கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்க. இது நமக்கு தெரியும். நம்ம நிறைய நேரத்துல இன்னைக்கு சொல்லுவோம், நமக்கு என்ன இல்ல, டைம் இல்லை, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றதுக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை தெரியுமா? நமக்கு வேலை இருக்கு, நமக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, இல்ல பிரைவேட் ஜாப் இருக்கு, ஏதோ வேலை இருக்கு. வேலை இல்லாட்டாலும் வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கு. ஆனா இந்த தாயலுடைய வேலை என்ன தெரியுமா? கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட்ல அதிகாரியா இருக்கிறாரு. எல்லா காரியமும் அவர்கிட்ட கேட்டுதான் செய்யணும், எல்லா காரியங்களும் அவர்கிட்ட கேட்டுதான் செய்யணும். ஆனா அவர் என்ன செஞ்சாரு? 3 முறை கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய கரத்தை நீட்டி, தன்னுடைய முகத்தை பார்த்து, முழங்கால் படியிட்டு அப்படியே ஜெபிக்காம அவர் இருந்தது இல்லை. அப்போ நம்ம போய் ஒரு நாள் சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த தானியேல் 3 நேரமும் முழங்காற்படியிட்டு எருசலேமை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் யாருன்னா கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட்ல இருக்கிற ஹை போஸ்ட். அவரை பார்க்கறதற்கு எப்பவுமே ஜனங்கள் இருப்பாங்க, எப்பவுமே அவரை சுற்றி ஆட்கள் இருக்கும். அவருக்கு டைம் இருக்குது, அவருக்கு கர்த்தரை தேடுறதுக்கு டைம் இருக்கு. ஆனா நமக்கு இன்னைக்கு டைம் இல்லை. வீட்டுல இருக்கிறவங்க சொல்றதும் அதுதான், வேலைக்கு போறவங்க சொல்றதும் அதுதான். ஆனா கர்த்தரை தேடுகிறதற்கு தனிப்பட்ட ஒரு டைம். அவர் அந்த நேரத்துல வேற யார்கிட்டையும் பேசல, யார்கிட்டையும் இருக்கல. அவர் தனியா போய் தன்னுடைய பலகணிகளை திறந்து அவர் என்ன செய்தாரு? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. 3 நேரமும் பண்றாரு. இப்போ தந்திரமான ஒரு ஆலோசனை பண்றாங்க. தரிவு ராஜா கிட்ட நேர போய் இதை சொன்னா அவர் ஏத்துக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் தானியேல் கிட்ட ஒரு விசேஷித்த ஆவி இருக்கு, அது யாரால இருக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிந்துட்டும் அவர் என்ன செய்யறாரு? கண்டிப்பா பண்ண மாட்டாரு, இதை ஒத்துக்க மாட்டாரு. தானியேல்னு சொல்லாதபடிக்கு என்ன, இவரை புகழுகிற மாதிரி சொல்றாங்க. உங்களை தவிர வேற யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு ரிக்வஸ்டும் வைக்க கூடாது. 30 நாள் இதை செய்யக்கூடாது. எவ்வளவு தந்திரமான ஆலோசனை தெரியுமா? எவ்வளவு தந்திரமா செய்யறாங்க. இப்படித்தான் சாத்தா நமக்கு விரோதமாக தந்திரமான காரியங்களை ஏதோ ஒரு விதத்துல கொண்டு வருவான். ஏதோ விதத்துல கர்த்தரை நாம் தேடக்கூடாதபடிக்கு, கர்த்தரிடத்துல நாம் சேரக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனா இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் பாருங்க, எல்லாருக்கும் இது தெரிந்த காரியம். அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். அடுத்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம்னா 10ஆம் அதிகாரத்து 10ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு, என்ன கையெழுத்து? வேற யார ராஜாவை தவிர வேற யார்கிட்டயாவது கேட்டா, ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணா, ஒரு வேண்டுதல் பண்ணா அவங்க என்ன செய்யணும்? சிங்க கபியில அடைக்கப்பட வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஐக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும்
தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தான் முன் செய்து வந்தபடியே. இந்த பொறாமை வந்ததுனால அல்ல, பொறாமை வந்த உடனே அல்ல. அவருக்கு கேரக்டர் என்னது, அவருடைய காரியம் என்னது, நான் கர்த்தரோடு 3 நேரமும் என்ன செய்வேன், கர்த்தரோடு தொடர்பு. 3 நேரமும் நான் தனியா கர்த்தர்கிட்ட எருசலேமை நோக்கி நான் கைகளை உயர்த்தி நான் என்ன செய்வேன், நான் ஜெபம் பண்ணுவேன். நான் முழங்கார் படியிட்டு என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்படிங்கிறது அவருடைய அது டெய்லி ரொட்டீனா இருக்கிறது. அந்த டெய்லி ரொட்டீனை அவர் என்ன செய்யறாரு, அப்படியே கண்டினியூ பண்றாரு. தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தன் தேவனுக்கு என்னைக்கும் செய்து இதுதான் முக்கியம். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது மாத்திரம் அல்ல, பிரச்சனைகள் வரும்போது மாத்திரமல்ல, அது மெடிசன் கிடையாது. கர்த்தருடைய பாதத்துல இருக்கிறது மெடிசன் இல்லை நமக்கு, அது டெய்லி நாம் பண்ண வேண்டிய காரியம். நம்ம சில நேரத்துல நம்ம இன்னைக்கு இந்த ப்ரேயரை முடிச்சுட்டு போறோம், ஒரு இதை அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இருக்கும், கண்டிப்பா திருப்தி இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப தெளிவா இருக்கணும். எப்ப சத்ரு நமக்கு விரோதமாக ஆயுதங்களை அவன் கொளுத்தி விடுக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால எப்போதுமே நம்ம என்ன செய்யணும்னா நம்ம தெளிவா இருக்கணும். என்னைக்கும் செய்து வந்தபடி கர்த்தருக்கு முன்பாக தினமும் செய்து வந்தபடி, தினமும் 3 வேளை. அதான் அழகான ஒரு காரியம். அதான் தான் முன் செய்து வந்தபடியே, நான் முன்னால செய்து வந்தபடியே, அதுக்கு எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. முன்னால எப்படி கர்த்தரோடு இருந்தானோ அதே மாதிரி இருக்கான். அப்போ நமக்கு என்ன வேணும்னா கர்த்தரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். அந்த கர்த்தரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது தான் அவருடைய வாழ்க்கை ஷைன் ஆகுது. எல்லா ராஜாக்கள் முன்பாகவும் அவருடைய அறிவு என்ன செய்யுதுன்னா வளருது. இதை பார்க்கும்போது, இவர் ஷைன் ஆகும்போது மற்றவங்களுக்கு பொறாமை வருது. இதுதான் கர்த்தரோடு இருக்கும்போது அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா பெருசா இருக்கு. ஈசாக்கு கர்த்தரோடு இருக்கும்போது அந்த விளைச்சல் 100% இருந்துச்சு. அதை பார்த்த உடனே பொறாமை கொள்ளுகிறாங்க, வளர்க்கிறான், பொறாமை கொள்ளுகிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது பொறாமைகள் தானா வரும். ஆனா அந்த பொறாமை மத்தியில நம்ம எப்படி ஜெயிக்கணும்னா, நான் எப்படி கர்த்தரோடு உறவுல இருந்தோமோ அதே உறவு நமக்குள்ளால இருக்கணும். இந்த ஜனங்களை பார்த்து பயப்பட்டதோ கலங்கினதோ கிடையாது. எந்த இடத்துலையும் தானியேலை குறித்து சொல்லப்படல, அவங்க கலங்கி போனான்னு சொல்லப்படவே இல்லை, அப்படியே இருக்கணும். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பாக்குறாங்க, இப்படி ஜெபம் பண்றானே, இப்படி விண்ணப்பம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து யார்கிட்ட போய் சொல்றாங்க, ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க இதுக்கு என்ன செய்யணும், தண்டனை கொடுத்துதான் ஆகணும், நீங்க முத்திரையில போட்டுட்டீங்க, எல்லா காரியத்தையும் சொல்றாங்க. சொல்லி உள்ள போனா தரியு ராஜாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லையா. அவர் சொல்றாரு 16ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இதுதான் இடைவிடாமல் ஆராதிக்கிற காரியம். நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம சந்தோஷமா இருங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்னா இந்த மாதிரி கர்த்தருடைய சிந்தை நமக்குள்ளால இருக்கும்போது தான். இதுதான் இடைவிடாமல் நான் ஆராதிக்கிற ஆராதனை. அந்த இடைவிடாமல் நாம் செய்கிற ஆராதனை கர்த்தருக்கு, அந்த ரோமர்லையும் சொல்லப்பட்டிருக்கோம், நம்முடைய சரீரங்களை புத்தி உள்ள ஒரு ஆராதனை. அந்த புத்தி உள்ள ஆராதனை நமக்குள்ளாலேந்து வெளிப்படணும், மற்றவர்கள் சொல்லுகிற அளவுக்கு அது வெளிப்படணும். அன்னைக்கு ஈசாக்கை குறித்து அபிமலைக்கு சாட்சி கொடுத்தாரு, இன்னைக்கு தானியேலை குறித்து தரியு ராஜா, ஒரு அந்நிய ராஜா சாட்சி கொடுக்கிறாரு. அதுவும் அந்நிய ராஜா தான் சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ கல்லு போட்டு என்ன செய்யறாங்க, மூடுறாங்க. பின்பு ராஜாக்கு தூக்கமே வரல. ஏன்னா எல்லா காரியத்தையும் தானியேல் தான் செய்கிறாரு. நேர்த்தியா போய் கொண்டிருக்கிறார், அரசாட்சி நேர்த்தியாய் போய் கொண்டிருக்கிறது. இவரை இப்படி போடணுமா அப்படின்னு ராஜாக்கு படபடக்குது. அப்போ ராமுழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தார். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. 18ஆம் வசனம். அடுத்தது காலையில 19ஆம் வசனம் பாருங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. உண்மையிலே தானியேல் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது நம்முடைய தேவனுக்கும் அந்நிய தேவர்களுக்கும் வித்தியாசத்தை அழகா சொல்லியிருப்பாங்க. அதுல நீங்க நான் இப்ப வாசிச்சோம், அந்த இடத்துல எல்லாம் வாசிச்சோம். பரிசுத்த தேவன், நம்முடைய அந்நிய தேவர்கள் இருக்கும், பரிசுத்த தேவன் இருக்கும். இங்க பாருங்க, ஜீவனுள்ள தேவன். இதெல்லாம் யாருடைய வாயிலிருந்து இந்த அறிக்கை வருதுன்னா அந்நிய ராஜாக்களுடைய வாழ்க்கையில இருந்து வருது, அந்நிய ராஜாவுடைய வாயிலிருந்து வருது. இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை நமக்குள்ளால இருக்கிறதா? அப்படி ஒரு வாழ்க்கை நமக்குள்ளால இருக்கிறதா? நம்ம சொல்லலாம் நமக்கு விரோதமான பொறாமை இல்லை, மந்திரம் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம சொல்ல முடியுமாங்கிறத நம்ம சிந்தித்து பார்ப்போம்.
நம்மை தாக்குமா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கூடுமான மட்டும் கர்த்தரோடு நம்ம இணைந்து நம்மளோட வாழ்க்கையை நான் வைத்துக் கொள்கிறோமா? அவங்க சொல்றாங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்போ தானியேல் சொல்ற, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்தது அல்ல. மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை, மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை நமக்குள்ளால வேணும். அந்த ஒரு வாழ்க்கை நமக்குள்ளால வேணும். மனுஷனுக்கு கர்த்தருக்கு முன்பாக குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ரொம்ப தீவிரிக்கணும். அதே நேரத்துல மனுஷனுக்கும் நம்ம மனதார ஒரு குற்றத்தையும் செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல அவனுடைய எதிரிகளுக்கு என்ன காரியம் நடக்குது? அவனுடைய எதிரிகளுக்கு என்ன காரியம் நடக்கும்? 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க, அழகா சொல்லியிருக்கோம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இங்க அவனுடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டு போனாங்க. அங்க சத்துருக்கள் அவர்களோடு சேர்ந்து சமாதானம் பண்ணி கொண்டார்கள். இங்க அவருடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். இது தேவனுடைய காரியம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. என்ன காரியம் அவர் தான் பதில் செய்வார், அவர் தான் செய்வார். நம்முடைய காரியம் 2 பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் போதும் 2 பேருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய காரியம் என்ன அப்படின்னா கர்த்தரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. இதை தான் நம்ம செய்யணும். நமக்கு விரோதமா எத்தனை பொறாமைகள் வரட்டும், என்ன வன்கண்கள் வரட்டும், எது வரட்டும், நம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரோடு இணைகிற ஒரு காரியம். கர்த்தரோடு இணையும் போது கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கண்டிப்பாக யுத்தம் செய்வார். இதுல சாட்சி நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சாட்சி அழகா இருக்கும், டெஸ்டிமனி அழகா இருக்கும். 26ஆம் வசனம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கும் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். எப்படி ஒரு சாட்சின்னு பாருங்க, எப்படி ஒரு சாட்சி பாருங்க. நம்மை குறித்து அப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் நீங்க அது ஃபுல்லா வாசிங்கன்னா தெரியும், அழகா இருக்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்க. தரீவு ராஜ்யபாரம் காலத்திலும் பெர்ஷியாராகிய கோரேசுடைய ராஜ்யபார காலம் எல்லாருடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாய். இது ஏன் இவ்வளோ பொறாமைகள் இருந்ததே, இவ்வளோ காரியங்கள் இருந்ததே. அப்போ இந்த பொறாமைகள் வரும்போது இந்த பொறாமைகள் உண்டா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? கண்டிப்பா உண்டு பொறாமை. இந்த உலகத்துல இந்த பொறாமை உண்டு. அதனாலதான் வசனம் சொல்லுது, பொறாமை எலும்புருக்கி. அது யார் பொறாமப்படுறாங்களோ அவங்களா என்ன செய்யும்? உருகி போக பண்ணும். அதே நேரத்துல பொறாமை என்ன செய்யும் அப்படின்னா நம்மள என்ன செய்யுமா? பொறாமையோ வென்றால் அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? யாருக்கு நிற்க முடியும்? அவ்வளவு பொறாமை கண்கள் இருக்கிறது. ஆனா அந்த பொறாமை உண்டானா எஸ். ஆனா அதனால பாதிப்பு உண்டான்னு கேட்டாலும் எஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்ன்னு தான் சொல்லுவேன். முழு பாதிப்பு உண்டா? அதான் கர்த்தர் சொல்லுவார் இல்லையா, அந்த மணலின் மேல் கட்டப்பட்ட வீடும் அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடும் காற்று அடிக்கும், அலை மோதும், எல்லாம் வரும், மழை பெய்யும், எல்லாம் பெய்யும். கண்மலையில் கட்டப்பட்ட வீடு நிற்கும், மணலின் மேல் கட்டப்பட்டு விழுந்து போவோம். அப்படிதானே? இப்போ இவங்களுக்கு பாதிப்பு இருந்ததா? ஈசாக்கு கஷ்டம் இருந்ததா? இவர் பாட்டுக்கு துறவை தோன்றாரு. பேசாம அவங்க பொறாமை கொள்ளாம இருந்திருந்தா பேசாம இவங்களுக்கு இருந்திருக்கலாம். இத்தனை துறவு வேற தோண்டணும்னு அவங்களுக்கு தேவையா? ஒவ்வொரு இடத்துக்கும் தனியா போய் அவங்க திரும்பி திரும்பி வேற ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கணும்ன்றது அவங்களுக்கு தேவையா? இல்ல. ஆனா அந்த பொறாமையை அவங்கள மூவ் பண்ண வச்சுச்சு, அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்துச்சு, அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு வேலைகளை செய்ய வச்சுது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வச்சுது. சோ அந்த இங்க நீங்க பாத்தீங்கன்னா தானியேலுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், உபத்திரவங்கள், அந்த தானியேல் குகைக்குள்ளால போகிறது எல்லாமே நடக்குது. அப்போ அந்த பொறாமை நம்மை தாக்குமான்னு கேட்டா தாக்குது. அதுதான் நமக்கு நிறைய சோதனைகளை கொண்டு வருது. ஆனா அந்த சோதனையில நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அந்த சோதனையை பார்த்த உடனே ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போகிறோமா? இல்ல ஐயோ இவங்க பொறாமப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? இல்ல கர்த்தரை நோக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுகிறோமா? அதை யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல யோபு சொல்லுவாரு,
அவருடைய வாழ்க்கை என்னது? கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கு. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறாரு. அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் நான் என்ன செய்வேன்? அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்னுடைய வழிகளை அவருக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? நான் வந்து ரூபகாரம் பண்ணுவேன். அப்படின்னா ஐ வில் மெயின்டைன் மை வேஸ் ஆர் ஐ வில் ஷேப் மை வேஸ். ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன்னா அப்படி மூவ் பண்ணி அவருக்கு பிரியமானபடி நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவேன். நான் அப்படியே கர்த்தருக்குள்ளாலே இருக்கிறேன்னா நான் கர்த்தருக்குள்ளாலே இருப்பேன். என்ன காரியம் நடக்கட்டும், நான் கர்த்தரை விட்டு மூவ் பண்ண மாட்டேன். இப்படி இருக்கும்போது தான் நாம் ஜெயிக்க முடியுமே தவிர, இதுதான் மேற்கொள்ளுகிற பலன். இதுதான் மேற்கொள்ளுகிற பலன். கர்த்தரோடு நம்ம வாழ்கிறதுனால மாத்திரம்தான் மேற்கொள்ளுகிறதற்குள்ள பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சரியா? இதுதான் மருந்து, இதுதான் காரியம். இந்த காரியம் தான் நமக்குள்ளால நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். நாம் என்ன செய்யணும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்ம இருக்க வேண்டிய காரியம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பொறாமைப்படுகிற மக்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். ஆனா பொறாமை கண்டிப்பா உண்டு. பொறாமை உலகத்துல இருக்கு. வசனமும் அதான் சொல்லுது, பிரசங்கியும் அதான் சொல்றாரு. ஏன் இப்படி பொறாமைப்படுறாங்க? இதுவும் மாயா இருக்குதே, எனக்கு அது பாக்குறதுக்கு சஞ்சலமா இருக்குதே சொல்றாரு. உண்டு, உலகத்துல உண்டு. ஆனா அதை ஜெயிக்கிறதுக்குள்ள பலன் வேற ஒரு இடத்துல இருந்தும் இல்ல, கர்த்தர் இடத்துல இருந்து தான் கிடைக்கும். நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது யாரும் நம்ம அசைக்க முடியாது, தொட முடியாது. அதற்குள்ள பலனை நாம் யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். இந்த கர்த்தர்கிட்ட தான் பெற்றுக்கணும். மற்றவர்கள் பொறாமையை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனா உண்டான்னு கேட்டா உண்டு. கர்த்தரோடு இன்னும் தொடர்ந்து நம்ம நெருங்கி வாழ நம்ம என்ன செய்வோம்னா கர்த்தரிடத்திலிருந்து அந்த பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய ஸ்மூத்தா போன வாழ்க்கை இன்னைக்கு சிங்க கபியில போற வரைக்கும் அவருக்கு என்ன செய்தது? கஷ்டங்கள் வந்தது. இதே மாதிரிதான் நிறைய காரியங்கள் பொறாமையின் மூலமாக நமக்கு நிறைய வருத்தங்கள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் நமக்குள்ளால வரலாம், வாழ்க்கையில வரலாம், சோர்வுகள் வரலாம். அந்த சோதனையை தாண்டி செல்லுகிறதற்குள்ள பலனை நாம் இப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தரோடு இணைந்து வாழ்வோம். இந்த பொறாமை எந்த காரியங்களா இருக்கட்டும் அதை நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு நாம் அவைகளை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தரிடத்துல நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்துவோம், நம்மளே வாழ்க்கையை ஷேப் பண்ணுவோம் கர்த்தருக்குள்ளால. கர்த்தர் நம்ம அந்த காரியத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். சரியா? இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இந்த காரியங்களை நீங்க திரும்பியும் கேளுங்க, முடிஞ்சா திருப்பி கேளுங்க, அந்த பகுதிகளை எடுத்து வாசிங்க. கர்த்தர்களோடு என்ன செய்வார்? இன்னும் பேசுவாங்க. சரியா? இந்த காரியத்தை மனதில் வைத்து ஷோபனா பிரேயர் பண்ண, இந்த பொறாமை அப்படிங்கிற காரியம் மக்களை விட்டு அகன்று போகணும். இன்னொரு வசனம் அதுல சொல்லி, ஒரே ஒரு வசனம் நான் சொல்றேன். ஒரு வசனம், எந்த வசனம் அப்படின்னா 1 பேதுரு 2:2-3. 1 பேதுரு 2:2-3 என்ன சொல்லியிருக்கோம்? அதுல சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்குதுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையருங்கள். நம்ம வளரணும்னா திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும். ஆனா முந்தின வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? சகல விதமான இந்த பொறாமை, புறங்குறுதல், வம்சத்தின் கிரியை, துர்க்கிரியை, சகலவித கபடம், வஞ்சகம் இதெல்லாவற்றையும் ஒழித்து விட்டு நீ வளரும்படி என்ன செய்? வசனத்துல வளரு, வாஞ்சியாயிருன்னு சொல்லுது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நாமும் பொறாமை கொண்டு நாம் இருப்போமானால் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய இந்த மாம்ச கிரியைகள் ஒழிக்கப்படணும். அதுக்காகவும் நம்ம ஜெபிப்போம், நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நேரத்துல நம்மகிட்ட அப்படிப்பட்ட குணங்கள் இருக்குமானால் கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை மாற்றி தருவார். அதை மாற்றி தர கர்த்தரால் மாத்திரமே முடியும். அது ஜென்ம சுபாவம், அது மனுஷ சுபாவம். கர்த்தருடைய சுபாவம் நமக்குள்ளால வரணும்னா கர்த்தர்கிட்ட தான் நம்மளை கொடுக்கணும், கர்த்தர்கிட்ட தான் நாம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாமும் என்ன செய்யணும்? பொறாமைக்கு இரையாகி விடாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தருக்குள்ளால நம்ம என்ன செய்வோம்? காத்துக்கொள்வோம். இந்த காரியங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண, நாளைக்குள்ள ஆராதனைகளுக்காகவும் சேர்த்து ப்ரேயர். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி. துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு வேணும் அப்பா ஆண்டவரே. பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ள தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஐயா ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. அப்பா உம்மை பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் தகப்பனே ஐயா நீர் எங்களுக்கு இந்த சத்தியங்களை கற்று தருகிறீரே அப்பா. நன்றி அப்பா.
அப்பா. ஹalleluya அப்பா. பாவம் இல்லாமல் ஆண்டவரே உம்மை போல நாங்கள் மாறும் பொழுது உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட முடியுமே அப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்க முடியுமே ஐயா. உம்மோடு உறவாட முடியுமே இயேசுப்பா தகப்பனே. ஐயா இந்த நாட்கள்ல அப்பா ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில அப்பா ஆண்டவரே இந்த பொறாமை என்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகள் ஐயா வெளிப்படுகிறதுனால ஐயா கர்த்தரை விட்டு தூரம் பண்ணுகிற பிசாசனுடைய வஞ்சனையில ஐயா விழுந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோமே இயேசுப்பா ஆண்டவரே. எனக்காக என் தேவன் தருவார், என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் எனக்கு நீதி செய்வார் என்கிற ஐயா அந்த அப்பா ஒரு திறந்த இருதயம் இல்லாம அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா பார்க்கிறதையும் ஆண்டவரே ஐயா இந்த உலகத்தின் காரியங்களையும் பார்த்துட்டு ஐயா பொறாமை கொள்ளுகிற இருதயத்தை தகப்பனே நீங்க மாற்றுங்கப்பா. ஹalleluya. எங்களை ஒவ்வொரு பேருக்குள்ளார அப்பா ஆண்டவரே அப்பா நாங்க எவ்வளவுதான் சொன்னாலே ஏசப்பா ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல ஓரத்துல சில காரியங்கள பொறாமைகள் எழும்புகிறத எங்களால பார்க்க முடியும் ஏசப்பா. ஐயா ஸ்தோத்திரம்ப்பா. ஐயா இந்த மாம்சத்தின் இச்சைகளில் இருந்து கிரியைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. ஐயா எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க விடுதலை தாங்க ஏசப்பா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆமென். நம்ம இடத்துல பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். சத்தியம் நமக்குள் இராது. இன்னைக்கு கர்த்தர் பேசி இருக்கிறாரு அப்பா. எங்களை மன்னிங்கப்பா. எத்தனையோ முறை நாங்க பொறாமப்பட்டோம்ப்பா. ஐயா எங்க கூட பிறந்தவங்க ராஜா, எங்களுடைய ஆண்டவரே எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கப்பா, எங்க சர்ச்ல இருக்கிறவங்கப்பா ஆண்டவரே ராஜா, எங்களோட சகோதரர்கள் ஐயா ஆண்டவரே அப்பா நாங்க பொறாமைப்பட்டோம் ராஜா. எங்களை மன்னிங்க இயேசுப்பா. எங்களை மன்னிங்க ஆவியானவரே. ஹalleluya அப்பா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வார்த்தை பேசி சொல்லி இருக்கிறதே இயேசுப்பா ஆண்டவரே. ஐயா ராஜா நாங்க ஆண்டவரே அப்பா எத்தனையோ முறை துக்கப்படுத்துகிறோமே அப்பா, வேதனைப்படுத்துகிறோமே அப்பா. ஹalleluya ஆண்டவரே அப்பா உம்மை துக்கப்படுத்திட்டு இயேசுப்பா ஒன்றுமே தெரியாதது போல ஐயா நாங்க சர்ச்ல வருகிறோம், அந்த மனிதர்களோட பார்த்து பேசுகிறோமே, சிரிக்கிறோமே அப்பா. ஹalleluya எத்தனை ஆண்டவரே வஞ்சனையான இருதயப்பா, மாய்மாலமான அன்பு ஆண்டவரே. ஐயா வார்த்தை தெளிவா எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரே அப்பா. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவரே ஒரு மாயமற்ற ஒரு அன்பை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா இந்த நாடுல ஏசப்பா. நீங்க ஆண்டவரே எவ்வளவு அன்பை கொடுத்தீங்கப்பா, எவ்வளவு அன்பை காமிச்சீங்கப்பா எங்க மேல ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்பு எங்க மேல எவ்வளவு பெரியதா இருந்துச்சு ஏசப்பா. ஆண்டவரே உங்களுடைய அந்த கல்வாரி அன்பு இந்த நாள்ல எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே இருதயத்துல எழும்புகிற ஐயா இந்த மாதிரியான பொறாமையின் எண்ணங்கள் எல்லாம் மாறி போகட்டும்ப்பா. ஐயா இது அப்பா ஆண்டவரே ஐயா கர்த்தரை கிட்டி சேர விடாம எங்களை தூரம் பண்ணிருங்கிறத நாங்கள் அறிந்து கொள்ளணும் இயேசுப்பா. ஹalleluya ஹalleluya. அதே போல அப்பா அப்பா நாங்கள் உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஐயா நாங்கள் பொறாமை கொண்டு ஆண்டவரே அப்பா அப்பா சோதர மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுப்போமா நான் சத்துரு எங்களிடத்துல வந்து நிற்கிறதற்கு நாங்கள் வழியை திறக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே இந்த நாளில் எங்களை மன்னிங்க ஐயா. எங்களுக்கு நீர் உணர்த்தி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. நன்றி நன்றி நன்றி. நீர் செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஹalleluya ஆமென் ஆண்டவரே. அதே போல இயேசுப்பா தகப்பனே நன்றி ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களினால அப்பா இப்படிப்பட்ட அப்பா பொறாமையின் எண்ணத்தினால நாங்கள் காயப்பட்டு கொண்டு இருப்போமானாலும் தகப்பனே அப்பா இந்த நாட்கள் அது எப்படி எல்லாம் நாங்க தாண்டி வரணும் ஐயா. எங்கள் கத்திரத்துல நாங்கள் எப்படி அதை கொடுத்து விடணுங்கிறதை சொல்லி கொடுத்தீங்களே இயேசுப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாங்க இயேசுப்பா. ஆண்டவரே ராஜா நன்றி அப்பா. ஹalleluya ஆண்டவரே யாரெல்லாம் எந்தெந்த குடும்பங்கள் இப்படிப்பட்ட பொறாமைகளினால ஆண்டவரே பாதிக்கப்பட்டு அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எந்த தீங்கும் செய்யாம எந்த ஹalleluya அப்பா ஆண்டவரே எந்த ஒரு அப்பா காரியமும் அவங்களுக்கு விரோதமாய் செய்யாமல் அப்பா ஐயா சூழ்ந்திருக்கிற மனிதர்களினால ஐயா பொறாமையினால பாதிக்கப்படுகிற ஜனங்கள் உண்டே இயேசுப்பா. ஐயா பிள்ளைகள் உண்டே இயேசுப்பா. ஸ்கூல்ஸ்லப்பா ஆண்டவரே எந்த தவறும் செய்யாம ஐயா பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற பொறாமையின் ஆவிகள் உண்டே ராஜா. குடும்பங்களுக்கு விரோதமா எழும்புகிற பொறாமையின் ஆவிகள் உண்டே தகப்பனே. ஐயா தகப்பனே இந்த நாளிலப்பா ஐயா என் தேவன் நீதி செய்கிறவர் அல்லவா, நீர் பழி வாங்குகிற தேவன் அப்பா. ஐயா ஆண்டவரே அப்பா உம்முடைய கரங்கள் நாங்கள் தருகிறப்பா ஐயா. அவனுக்குரிய கிரியைகளுக்குள்ள பலனை கொடுக்கும்படி நீர் அப்பா வருகிறீர் ஐயா. ஆண்டவரே இந்த உணர்வை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா ஐயா. அப்பா ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு அவங்க இதை செஞ்சுட்டாங்க, இப்படி என் மேல பொறாமப்பட்டாங்க, என் கூட இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நாங்க அந்த கசப்புகளை இருதயத்துல எடுப்போமானால் ஐயா நாங்க ஆண்டவரே ஐயா அபிஷேகத்தை இழந்துருவார் ஐயா. ஐயா கசப்பை எங்களுக்குள்ளார பிசாசானவன் கொண்டு வந்துருவான்ப்பா ஆண்டவரே. எந்த தீமையும் செய்யாம பரிசுத்தமா எங்களை பார்த்து கொண்டு நாங்கள் இருந்தாலப்பா எங்களுக்கு விரோதமா எழும்புகிற பொறாமையின் ஆவிகளை ஐயா ஆண்டவரே நாங்கள் அப்பா அப்புறப்படுத்திட்டு அப்படியே
அப்படியே மூவ் பண்ணி போகலன்னா கசப்பு எங்களுக்குள்ளார வந்துரும்ப்பா. ஐயா அந்த நாளுல ஆண்டவரே இப்படிப்பட்ட கசப்புகள் ஐயா எங்கள் இருதயங்களில இருக்குமானால் எடுத்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா ஒருவேளை அவங்க எங்க மேல பொறாமப்பட்டது உண்மையா கூட இருக்கலாம்ப்பா. ஆனா நாங்க மன்னிச்சுட்டு மூவ் பண்ணணும்ப்பா. எங்களுக்கு கிருபைகளை தாங்க இயேசுப்பா. எங்களை ஒவ்வொரு பேருக்கும்ப்பா ஆண்டவரே இந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே இந்த கசப்பு நாங்கள் இருதயத்துல வைத்து அதுல பாதிக்கப்படுகிறது நாங்க தான் இயேசுப்பா. எங்களுடைய சரீரம் தான்ப்பா, எங்களுடைய ஆத்மா தான் இயேசுப்பா. கசப்புகளை நாங்கள் சுமக்க கூடாது ஆண்டவரே. ஐயா யாரா இருந்தாலும் ஆண்டவரே மூவ் பண்ணி நாங்க போயிடணும் இயேசுப்பா. ஐயா ஆண்டவரை அறிந்தவர்களா இருந்தாலும் அறியாதவர்களா இருந்தாலும் ஐயா ஆண்டவரே ஈசாக்கால இருக்க முடிந்ததே இயேசுப்பா. தானியேலால இருக்க முடிந்ததே தகப்பனே. அவங்க ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரப்பா. அப்பா நான் எந்த தீமையும் செய்யலையே, எனக்கு விரோதமா ஏன் பேசுனீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி எதிர்த்து நிற்கலையே ராஜா. ஆண்டவரே இந்த நாள்ல இப்படிப்பட்ட இருதயத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. ஐயா ஸ்தோத்திரப்பா. ஐயா எங்களை ப்ரூவ் பண்ணணும்னு எத்தனையோ முறை நாங்க ட்ரை பண்றோமே இயேசுப்பா. ஐயா ஹல்லேலூயா. என்னிடத்துல தவறு இல்ல, ஏன் என்னை குறித்து இப்படி பேசுனீங்கன்னு நாங்க அப்பா ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்றோம்ப்பா. ஆண்டவரே நாங்க செய்தால் நீங்க எங்களுக்காக கிரியை செய்ய முடியாது இயேசுப்பா. ஐயா என்ற ஈசாக்கு தானியேல் அமைதியா இருந்ததுனாலதான் ராஜா நீங்க கிரியை செய்வீங்கப்பா. அப்பா அந்த நாளுல வந்திருக்கிற இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரியை செய்யுங்கப்பா. அப்பா சோதரப்பா உம்மிடத்துல மாத்திரம் சொல்லிட்டு ஆண்டவரே கண்ணீரோட இருக்கிற பிள்ளைகளை நீர் அறிவீரப்பா. இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரேசப்பா. அந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அப்பா நீங்க நியாயத்தையும் செய்கிற தேவன் என்கிறதை இந்த நாளில உணர்த்தி கொடுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா சோதரப்பா கிரியைகளுக்கு பலன் உண்டென்று அப்பா ஆண்டவரே நீங்க காண்பித்து கொடுங்க இயேசுப்பா. ராஜா நீர் செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஐயா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா சோதரப்பா சபைகளுக்குள்ளார எத்தனை பொறாமைகள் அப்பா. ஐயா சோதரையா ஹல்லேலூயா. அப்பா ஒவ்வொரு அப்பா அந்த அப்பா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளார பொறாமைகள் ஆண்டவரே. ஐயா சோதரப்பா ஆப்போசிட்ல இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நீ இதை பண்ணா நான் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பொறாமை ஐயா ஆண்டவரே மன்னிங்க. எங்கள் சபைகளுக்குள்ளார எத்தனை பொறாமையின் கிரியைகளுக்கு அப்பா கிரியை செய்து கொண்டு இருக்கிறது ஐயா. இந்த நாளில் அப்பா எல்லா பொறாமையின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக எங்கள் சபைகளில் இருந்து ஐயா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா நன்றி அப்பா. ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. சபைக்குள்ளார ஒரு மனதை கொடுங்க. இப்படிப்பட்ட பொறாமையின் எண்ணங்கள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்துல. ஐயா சபையில எழுப்புதல் உண்டாக முடியாதபடிக்கு, வார்த்தை கிரியை செய்ய முடியாதபடிக்கு அப்பா இருக்கிற எல்லா பொறாமையின் ஆவிகளும் எங்கள் சபைகளில் இருந்து வெளியேறுவதாக அப்பா, வெளியேறுவதாக ராஜா. நன்றி தகப்பனே. ஐயா உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டப்பா. என்ன தடை இருந்தாலும் எங்கள் சபையில இருந்து மாற்றுங்கப்பா. எங்கள் சபையில ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கி வரணும் தகப்பனே. அப்பா சோதரம் அப்பா. ஐயா சபை மக்களுக்குள்ளார பொறாமையின் எண்ணங்கள்ப்பா ஆண்டவரே ஐயா தகப்பனே மன்னிங்கப்பா, மன்னிங்க ராஜா, மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. ஐயா ஒரு பாஸ்டருக்கும் இன்னொரு பாஸ்டருக்கும் பொறாமப்பா. ஐயா இப்படி எத்தனையோ பொறாமையின் ஆவிகளை இந்த நாட்கள்ல பிசாசானவன் கட்டவிழ்த்து விட்டுருக்கிறானே ஆண்டவரே. இதை அறியாம ஐயா ஆண்டவர் இது சத்துருவின் வஞ்சனையான காரியங்கள் என்கிறதை அறிந்து கொள்ளாம அப்பா அறிந்த ஜனங்கள் விழுந்து கிடக்குறாங்களப்பா தகப்பனே. அப்பா எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க, எங்கள் சபையை மன்னிங்க, எங்கள் சபையை சுத்திகரிங்கப்பா. அப்பா எங்கள் சபையில எழுப்புதல் உண்டாகும்படியா இருக்கிற தடைகளை எல்லாம் நீங்க மாற்றி போடுங்க இயேசுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. அப்பா எங்களுக்கு வேணா இது பெரிய காரியமாய் தெரியலாம்ப்பா. ஆனா ஒரு நாள் போதும்ப்பா உமக்கு சுத்திகரிக்கிறதுக்கு. ஐயா ஒரு மெசேஜ் போதும்ப்பா, ஒரு வார்த்தையை நீங்க பிரசங்கிட்டா போதே இயேசுப்பா. அநேகருடைய ஆத்துமாக்கள் ஐயா உணர்வடையும் ஆண்டவரே. அநேகருடைய கண்கள் திறக்கப்படும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கிருபைகள் எங்கள் சபைகளில உண்டாவதாக ராஜா. கர்த்தாவே நீங்க கிரியை செய்யுங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஐயா அந்த சத்தியத்திற்கு எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஐயா ஸ்தோத்திரம் இந்த நாளில் நீர் ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் உண்டு பண்ணினதற்காக நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நாளை தினத்துல கூட ராஜா பரிசுத்த ஓய்வு நாளை ஐயா நாங்கள் பரிசுத்தத்தோடு வந்து ஆசரிக்க எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஐயா ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஓய்வு நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க ஐயா. உங்களுடைய சமூகத்துல வந்து அமர்ந்தப்பா ஆண்டவரே குறைவுகளை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுவதற்கான இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான காரியங்களை செய்ய
செய்யுங்க ராஜா. ஐயா ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நாளை தினத்துல நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் அப்பா கிரியை செய்வீராக ராஜா. உம்முடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படட்டாப்பா ஆண்டவரே. சத்தியத்தை போதிக்கிற ஐயா ஆண்டவரே அப்பா ஊழியர்களை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஐயா. ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் மேலேயும் அப்பா உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் இருப்பதாக அப்பா ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. ஒரு சபையில கூட அப்பா வார்த்தை கிடைக்கலன்னு சொல்லி திரும்ப கூடாதப்பா. ஹல்லேலூயா. எல்லா சபைகளிலும் ஆவியானவர் பேசுங்கப்பா, ஆவியானவர் பேசுங்கப்பா. எத்தனையோ சபைகள் அப்பா ஐயா மக்கள் ஏகத்தோட வருகிறாங்க ராஜா. ஐயா அந்த ஆத்மாவுக்கு தேவையான மன்னா கிடைக்கலப்பா ஐயா. ஒவ்வொரு ஆத்மாவுக்கு தேவையான லெவல்ல மன்னாவை நீங்க கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. உங்களால முடியும்ப்பா. நீங்க பேசுனா அது நடக்கும்பா, நீங்க பேசுனா நடக்கும் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்கப்பா ஐயா. மன்னிங்கப்பா. எங்கள் சபைகளில் ஒரு உயிர் முயற்சி உண்டாவதாக ராஜா. குற்றங்களை குறைவுகளை மன்னிங்க. நாளை தினத்துல உம்முடைய அப்பா பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உண்டாவதாக இயேசுப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. இந்த பிரேயர்ல கூட தகப்பனே அப்பா ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு வாரமும் உடைய சமூகத்துல வந்து உடைய வார்த்தைகளை ஐயா கற்றுக்கொள்ளுகிற உடைய பிள்ளைகளுக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஐயா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்கள் உண்டுப்பா அப்பா. ஸ்தோத்திரப்பா தகப்பனே ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் தருகிறோம்ப்பா அப்பா. ஸ்தோத்திரப்பா. என்னென்ன காரியங்களில அப்பா கர்த்தரிடத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த இருதயத்துல அப்பா இருக்கிற ஒவ்வொருத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா அப்பா. ஸ்தோத்திரப்பா. மனுஷன் தான்ப்பா முகத்தை பார்ப்பா, என் தேவனின் இருதயத்தை பார்க்கிறவரப்பா ஆண்டவரே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ வலிகளில வேதனையிலேயே ராஜா இருந்து கொண்டப்பா உங்களுடைய வார்த்தையை அப்பா இன்பமாய் கேட்டு அதுல வருகிற சந்தோஷத்துல களி கூறுகிற ஜனங்கள் உண்டுப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் நீர் அறிந்திருக்கிறீரே இயேசுப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல என் தேவனாகிய கர்த்தருடைய அளவில்லாத கிருபை இறங்கி வரட்டும். ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும் இயேசுப்பா. ஐயா நன்றி ராஜா அப்பா. நன்றி 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 இயேசுப்பா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரப்பா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் நன்மை செய்கிறவரப்பா அப்பா அப்பா. மனது உருக்கம் நிறைந்தவரப்பா அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் படுகிற வேதனைகளையும் காத்திருக்கிற அநேக நாட்களாய் எத்தனையோ பிள்ளைங்க காத்திருக்கிறாங்கப்பா ஐயா. குழந்தை வாக்கியத்திற்காய் காத்திருக்கிறாங்கப்பா. திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிறாங்க ராஜா. கர்த்தாவே ராஜா ஐயா. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு காத்திருக்கிறாங்கப்பா. ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ காத்திருக்கிறாங்கப்பா ஐயா. ஆசீர்வாதங்களை தருகிறவர் நீங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வார்த்தை சொல்லுகிறதப்பா. உங்க பாதத்துல தானப்பா இருந்திருக்கிறாங்க ராஜா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஐயா ஆண்டவரே உண்மையான அந்த ஆசீர்வாதத்தை காண பண்ணுங்கப்பா ஐயா. சந்தோஷத்தோட சமாதானத்தோட நீர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பா ஒவ்வொரு பேர் வாழ்க்கையில நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க நினைச்சீங்கனாலே போதும் இயேசுப்பா. நீங்க அப்பா உம்முடைய நினைவுல ஆண்டவரே ஐயா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேருடைய அப்பா அப்பா குடும்பங்களையும் அப்பா ஒவ்வொரு பேரையும் நீங்க நினைக்கிறதற்காக நன்றி அப்பா. நீங்க நினைக்கிறதற்காக நன்றி ராஜா. நீங்க நினைச்சாலே ஆசீர்வாதம் தான்ப்பா. நீங்க நினைச்சாலே சத்தியத்தை கற்றுக் கொடுத்துருவீங்கப்பா, நடத்திடுவீங்கப்பா ஐயா. நினைங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்தருளுங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல தருகிறோப்பா ஸ்தோத்திரப்பா. ஒருவர் கூட விடுபடாதபடிக்கு ஐயா நீங்க நினைத்து அருளை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. மறந்து போகிறதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல ராஜா. அநீதி உள்ள தேவன் நீர் அல்லவே இல்லப்பா. ஹல்லேலூயா. நீர் நீதி உள்ளவரப்பா. ஒவ்வொரு எடுத்த பிரயாசங்கள் ஐயா பட்ட பாடுகள் ஐயா வட்டித்த கண்ணீர்களுக்கான ஐயா எல்லா பலனையும் அப்பா நீர் ஆண்டவரே அப்பா காண பண்ணுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண பண்ணுங்க ராஜா. இதே இடத்துல நின்று சாட்சி சொல்லும்படியா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பாவுடைய கரங்களை தருகிறோம்ப்பா. ஆமேனப்பா. அதே போல பலவீனத்தோட இருப்பாங்கன்னா கூடப்பா சுகத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே ராஜா. எங்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. விசுவாசத்தை பெருக பண்ணுங்க ஐயா. எங்களுடைய பாவங்களோ அக்கிரமங்களோ மீறுதல்களோ தடையா இருக்குமானால் ஆண்டவரே உணர்த்தி கொடுங்க அப்பா. சுத்திகரிப்பை கட்டளையிடுங்க ஐயா. அப்பா எங்களுக்கு வேண்டியதெல்லாம் அப்பா உம்முடைய கைகளில் இருந்து அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உம்முடைய வார்த்தையிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அப்ப நீங்க தான்ப்பா சுகம் தருகிற தேவன் ஆண்டவரே ஐயா. அதற்கு என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ, என்னென்ன பாவங்கள் தடையா இருக்கிறதோ சொல்லித்தாங்க
அப்பா. ஐயா நீங்க சொல்லி கொடுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. பலவீனத்தை மாற்றுங்கப்பா. எந்த பலவீனமா இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விலகுவதாகப்பா. தேவாதி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் உலாவிக் கொண்டு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. அல்லேலூயா. அப்பா நன்றி அப்பா. வலியோட இருந்து வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளை நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீரப்பா. ஐயா நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே இந்த அப்பா ஆண்டவர் இந்த பிரயாசத்திற்கான பலனை நீர் காண பண்ணுவீர் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அப்பா. ஐயா ஸ்தோத்திரப்பா. இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற வலியை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கப்பா. ஐயா நன்றி ராஜா. அப்பா அப்பா ஸ்தோத்திர ராஜா. அல்லேலூயா. அதெல்லாம் மறந்துட்டு என் தேவனுடைய சமூகம் எனக்கு போதும் என்று அமர்ந்திருக்கிற ஐயா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ராஜா அப்பா நீர் அப்பா அப்பா மேன்மையை பெருக பண்ண போகிறதற்காக நன்றி ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. பலவீனத்தினாலேயோ ஐயா நிந்தனைகளினாலேயோ இழந்த சந்தோஷத்தை ஐயா அப்பா திரும்பவும் கொடுத்து தகப்பனே அப்பா நீர் மேன்மையை பெருக பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீர் ராஜா நான் ராஜாதி ராஜா ஐயா நீர் செய்து முடிப்பீரப்பா. ஆமென் ஆண்டவர். உடைய கரங்கள்ல கொடுக்கிறோப்பா. எல்லா காரியங்களிலும் எங்களுக்காய் பரிதவிக்கிறவர் நீர் ஆண்டவர். அப்பா உடைய கரங்கள்ல எங்களை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீங்க நடத்துங்க. சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. இன்னும் அதிகமாய் ஆழமாய் நாங்கள் அறிந்து கொள்ள ஐயா உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. கேட்ட வார்த்தைகள் ஐயா ஒரு நாள் எடுத்து போடாதபடிக்கு சத்துருவானவன் எடுக்காதபடிக்கு கர்த்தர் வேலையடைங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஏற்ற வேளையில அப்பா மழையை பெய்ய பண்ணி இந்த விதைகளை ஐயா நீங்க முளைக்க பண்ணுங்கப்பா. முளைக்க பண்ணுங்க ராஜா. கனி கொடுக்கிறவர்களை இது எழும்பனேசப்பா. மழையை பெய்ய பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. பெய்ய பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த விதை அப்பா கனி கொடுக்கணும்ப்பா. நன்றி தகப்பனே ராஜா. உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துக்கிற ஐயா அப்பா அப்பா. we are nothing before you Lord. அப்பா எல்லா மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிற ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. நீர் பெருகிறோம் நாங்கள் சிறுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த வார்த்தையினால கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனம் நான் போட்டிருந்தேன் பாருங்க. லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறியவாக நான் கர்த்தர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியம் இது. இதை புதிய ஏற்பாட்டில் ரோமர் பகுதியில் சொல்லியிருக்காங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்ம 18ஆம் வசனத்தை பார்த்தோம். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அடுத்து சொல்லியிருக்கு, பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? அதனால நம்ம எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தரோடு நாம் நெருங்கி ஜீவிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.